டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் கிராஃப்ன்றதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கடைசி டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டோம், கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். கிராஃப் இஸ் a set of vertices and edges. V vertices and edges. So definition உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்கன்னா இது நீங்க எழுதினா போதும். So where V வந்து set of vertices. So vertices பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிள்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். E வந்து பாத்தீங்கன்னா set of edges. So edges ஓட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா a line connecting two vertices. இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம், இது வந்து ரெண்டாவது டயக்ராம். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிராஃபுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான திங் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த எட்ஜை நான் வந்து எடுத்துடுறேன் பாருங்களா, இது எடுத்துட்டேன். இது பார்க்க எது மாதிரி இருக்குது? ட்ரீ மாதிரியே இருக்குதா? ஸோ ட்ரீயும் ஒரு கிராஃப் தான். எல்லா ட்ரீயும் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆயிடும். ஆனா எல்லா கிராஃபும் ட்ரீ ஆயிட முடியாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. ஸோ அந்த லிங்கை நான் பல எப்படி போட்டோம். ஸோ இது ஒரு கிராஃப், இது ஒரு கிராஃப். இந்த கிராஃப்ல பாருங்க எதுலாம் வெர்டிசஸ். ஸோ சர்க்கிள்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்க எல்லாமே வெர்டிசஸ். ஸோ ஏ வந்து ஒரு வெர்டிசஸ். வெர்டிசஸ்னா சிம்பிளி வி கேன் கால்ட் அஸ் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, நம்ம நோடுன்னு நம்ம வந்து சொல்லலாம், நோட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஏ பி சி இது மூணுமே பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் லைன். ஸோ பிளாக் கலர்ல இருக்குது, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ். எட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைனு, அந்த கனெக்டிங் டூ வெர்டிசஸ். ஸோ இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்படி டைரக்ஷன் உள்ளதாகவும் இருக்கலாம், டைரக்டட் எட்ஜாகவும் இருக்கலாம், அன்டைரக்டட் எட்ஜாகவும் இருக்கலாம். நம்ம அதை டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ல நம்ம வந்து பேசுவோம். ஸோ அதுவும் இந்த வீடியோட அஜெண்டால தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு இது நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப்ல பாருங்க, இந்த ஓ இல்ல, அஃப்கோர்ஸ் இது 0 1 2 3 4 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிசஸ். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ். ஸோ கிராஃப்ன்றது செட் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிராஃபோட டெஃபினிஷன். ஸோ நம்ம ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். ரூட் நோட்னா என்ன, பேரண்ட் நோட்னா என்ன, சைல்டு நோட்னா என்ன, லீஃப் நோட்னா என்ன, ஹைட் ஆஃப் அ ட்ரீ, டெப்த் ஆஃப் அ ட்ரீ, சப் ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நிறைய இது பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபுக்கும் ஒரு சில டெர்மினாலஜிஸ் இருக்குது. நோட்னா நம்ம என்ன, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒரு வெர்டிசஸை தான் நம்ம வந்து நோடுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எட்ஜுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, a line connecting two vertices. இப்போ adjacent நோட்னா ஒன்றும் இல்லை, டூ நோட்ஸ் ஆர் adjacent. ரெண்டு நோடு நம்ம வந்து adjacentனு சொல்லுவோம் எப்போ அது வந்து ஒரு எட்ஜால கனெக்ட் ஆயிடுச்சுன்னா. டூ நோட்ஸ் ஆர் adjacent if they connected by an edge. அப்படியே மேலே உள்ள எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஸோ ஏபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ புரியுதா? ஸோ ஏபியும் அப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசிக்கும் இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, ஏபி ஏசி பிசி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இந்த எக்ஸாம்பிளில்? ஏவும் பியும் அட்ஜசன்ட் நோடு, ஏவும் சியும் அட்ஜசன்ட் நோடு, பியும் சியும் அட்ஜசன்ட் நோடு. இப்போ சில டைம் இப்படி கேட்பாங்க, வாட் ஆர் த அட்ஜசன்ட் நோட்ஸ் ஆஃப் ஏ? அப்போனா ஏல இருந்து போகிற எட்ஜ் என்னன்னு பாருங்க. ஸோ பியும் சியும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல வாங்கலாம், அட்ஜசன்ட் நோட்ஸ் ஆஃப் ஓ என்ன, 0 என்னது? ஸோ இங்கே ஒரு எட்ஜ் போகுது 1 2. ஸோ அட்ஜசன்ட் நோட்ஸ் ஆஃப் 0 என்னன்னா 1 3. ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் நோட்ஸ் டெஃபினிஷன் புரிஞ்சிச்சா? டிகிரி ஆஃப் அ நோட். டிகிரி ஆஃப் நோட்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கனெக்டட் டு தட் நோட். ஸோ அப்போ நம்ம 0ஓட டிகிரி என்னது? 2. ஆப்வியஸா எத்தனை எட்ஜ் அந்த நோட்ல இருந்து போகுது. ஸோ 0ஓட டிகிரி பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் 3 என்ன, அது மட்டும் பார்த்துட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒன்று போகுது 2 3. ஸோ டிகிரி ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா 3 தான். டிகிரி ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 2 போகுது. ஸோ டிகிரி ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 2. ஸோ டிகிரி ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 2. ஸோ டிகிரி ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ டிகிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட். சைஸ் ஆஃப் அ கிராஃப். சைஸ் ஆஃப் அ கிராஃப்னா ஒன்றும் இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் அ கிராஃப். டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் எ கிராஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாருங்க எத்தனை எட்ஜ் இருக்குது? 3 எட்ஜ் இருக்குது. அப்போ இந்த கிராஃபோட சைஸ் என்னது? 3. அப்போ இந்த கிராஃப்ல வாங்க 1 2 3 4 5 6. ஸோ 6பா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத். பாத்னா உங்களுக்கே என்னன்னு தெரியும், வழி. ஒரு சோர்ஸ் நோட் இருக்கும், ஒரு சோர்ஸ், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். அந்த பிரயாணத்துக்கு பேர் தான் பாத், வழின்னுவாங்க. ஸோ சோர்ஸ் நோடுன்னு நம்ம சொல்லுவோம், டெஸ்டினேஷன் நோடுன்னு வந்து சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு அந்த மேல இருக்க டயக்ராம் எடுத்துக்கோங்க, நான் இங்க எழுதுறேன் உங்களுக்கு. இப்ப நான் 0ல இருந்து 4க்கு போகணும், அதான் என்னோட கோல்.
நிறைய பார்த்து நிறைய பார்த்து இருக்கலாம், அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ உங்க ஸ்கூல்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வழி இருக்கும். ஸோ ஸ்கூலுன்னே சொல்றோம் பாருங்களேன், காலேஜ்ல இருந்து. ஓகே, ஸோ 0 to 4. ஸோ 0ல இருந்து 1 வழியா 2 வழியா நான் 4க்கு வரலாம். இல்ல இன்னொரு வழி என்னது, டைரக்டா 0 3 4 ரெண்டு பாத் எனக்கு இருக்குது. 0 சோர்ஸ், 4 வந்து டெஸ்டினேஷன். ஸோ என்ன நம்ம சொல்லலாம், சீக்வன்ஸ் ஆஃப் வெர்டிசஸ் ஃப்ரம் சோர்ஸ் நோட் டு டெஸ்டினேஷன் நோட். இதுதான் பாத்தீங்கன்னா டெஃபினேஷன். ஸோ இதுதான் பேசிக் கிராஃபோட டெர்மினாலஜி. கிராஃப்னா ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் கிராஃப் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிராஃப், ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம 4 வகையா இதை நம்ம வந்து வகைப்படுத்தலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் கிராஃபை பாத்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த எட்ஜஸ். ஸோ எட்ஜஸை பேஸ் பண்ணி நம்ம 4 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான 2 டைப் என்னன்னா, டைரக்டட் கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 2 பாத்தீங்கன்னா வெயிட்டட் கிராஃப், சைக்ளிக் கிராஃப். இந்த வெயிட்டடும் சைக்ளிக்கும் கேன் பி டைரக்டடாகவும் இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் அன்டைரக்டடாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமா இந்த 2 இது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை பார்த்துடலாமா? கண்டிப்பா. ஒரு கிராஃப் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ டைரக்டட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டைரக்டட் கிராஃப்னா ஒன்றும் இல்லை, எவ்ரி எட்ஜ் வில் ஹேவ் டைரக்ஷன். ஒவ்வொரு எட்ஜுக்குமே ஒரு டைரக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு சின்ன கிராஃப் நான் வந்து வரைகிறேன். ஏபி சிடி இப்படி 4 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ ஏல இருந்து என்னால் பிக்கு போக முடியும். ஆனா பில இருந்து ஏக்கு எந்த டைரக்ஷனும் இல்லை. இதோட மீனிங் என்னன்னா, நான் ஏல இருந்து பி போகலாம், ஆனா பில இருந்து ஏ என்னால போக முடியாது. ஸோ டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எட்ஜுக்குமே டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்படி இருக்க முடியாது. ஸோ ஒரு எட்ஜுக்கு இருந்துட்டு ஒன்று இல்லை இருக்காம இருக்க முடியாது. ஸோ எவ்ரி எட்ஜ் வில் ஹேவ் டைரக்ஷன். அதுதான் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன். ஓகேவா? இது வந்து டைரக்டட் கிராஃப். இப்ப இதே கிராஃபை நீங்க என்ன பண்ணலாம், அன்டைரக்டட்னா டைரக்ஷன் இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்துமே, இதுவும் அதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க வந்து கொடுக்கலாம் அன்டைரக்டட் கிராஃப். ஸோ டைரக்ஷனே வந்து இருக்காது. ஓகேவா? ஓகே சார். இப்ப ஃபர்ஸ்ட் 2 டைப் புரிஞ்சிச்சா? 3ஆவது டைப் பாத்தீங்கன்னா வெயிட்டட் கிராஃப். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெயிட்டட் கிராஃப் பாத்தீங்கன்னா டைரக்டடாகவும் இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் அன்டைரக்டடாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் வேற கலர் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஓகே சார். ஸோ இப்போ வந்து வெயிட்டட். ஸோ வெயிட்டட் கிராஃபோட டெஃபினிஷன் ஒன்றும் இல்லை, எவ்ரி எட்ஜ் வில் ஹேவ் காஸ்ட். எவ்ரி எட்ஜ் வில் ஹேவ் காஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்ல வெயிட்னு சொல்லுவாங்க. வெயிட்னா ஒன்றும் இல்லை, வெயிட்டேஜ் மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன், முக்கியத்துவம். ஓகேவா? இப்போ நான் சும்மா ரேண்டமா போட்டுக்கிறேன். 2 3 4 1 5. ஸோ எல்லா எட்ஜுக்குமே நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றது எதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ நான் என்னோட சோர்ஸ் பாத்தீங்கன்னா பி தான் என்னோட சோர்ஸ். நான் பில இருந்து நான் வந்து டிக்கு போனோம். என்னென்ன பாத்துலாம் இருக்குது ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. பில இருந்து டைரக்டா நான் டிக்கு போவேன். இன்னொரு பாத்து என்னது, பில இருந்து சிக்கு போயிட்டு டிக்கு போவேன். பில இருந்து டைரக்டா டிக்கு போறதோட காசு என்னது, இது 1 வேணாம், இது நம்ம 7ன்னு வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் பாத்தீங்கன்னா 7 வேணாம், நம்ம 9ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 9. ஓகேவா? ஸோ பில இருந்து சிக்கு போறதுக்கு 3, சில இருந்து டிக்கு போறதுக்கு 7. ஸோ டோட்டல் காஸ்ட் 7 தான். ஸோ எதுக்கு செலவு கம்மியாகுது? ஸோ 7 தான் எனக்கு வந்து சீப்பர். ஸோ நான் வந்து இந்த பாத்தை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பாத்தை சூஸ் பண்றதுக்கு தான் இந்த வெயிட் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்து நிறைய அல்காரிதம்ஸ் நம்ம பார்ப்போம். என்னென்ன அல்காரிதம்ஸ்னா, முக்கியமா ஒரு 3 அல்காரிதம் நம்ம பார்க்க போறோம். பிரிம்ஸ் அல்காரிதம், க்ரூஸ்கல் அல்காரிதம், டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம். ஸோ இந்த 3 அல்காரிதத்துலயுமே இந்த வெயிட்டட் கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிளே பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சைக்ளிக் கிராஃப். சைக்ளிக் கிராஃப்னா ஒண்ணு இல்ல, ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். சைக்கிள்னா உங்களுக்கே தெரியும்ல, வாழ்க்கை ஒரு வட்டம் தான் சொல்லுவாங்க. எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே நம்ம முடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து சைக்ளிக் கிராஃப். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சைக்ளிக் கிராஃப்க்கு. ஏ நான் ரவுண்டு போடல, நீங்க ரவுண்டு போட்டுக்கோங்க. பி சி டி. ஓகேவா? அதே கிராஃப் தான் பேசிக்கா. இப்ப என்னால ஏல இருந்து ஏக்கே வர முடியும். ஏக்கு போவேன், பில இருந்து பிக்கு போவேன், ஏல இருந்து பிக்கு, பில இருந்து சிக்கு போவேன், சில இருந்து டிக்கு போவேன். அகைன் என்னால் டில இருந்து ஏக்கு வர முடியும்.
அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் சேமா இருக்கும். ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் த பாத் வில் பி சேம். இதுதான் உங்களுடைய 4வது கேட்டகரி சைக்கிளிக் கிராஃப். இது வந்து இது வந்து 2வது கேட்டகரி. வெயிட்டட் கிராஃப் 3வது கேட்டகரி. டைரக்டட் கிராஃப் 1st கேட்டகரி. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கிராஃப் இருக்குது. 4 டைப் ஆஃப் கிராஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த வெயிட்டட், இந்த டைரக்டட் கிராஃப், இந்த வெயிட்டட் அன்டைரக்டட் கிராஃப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த வெயிட்டேஜோட யூஸ் என்னன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அது நம்ம இனிவே பிரிம்ஸ் அல்காரிதம், க்ரூஸ்கல் அல்காரிதம், டிஜிட்டல் அல்காரிதமும் நம்ம பார்ப்போம். பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ போட்டோன்னா அது பிளேலிஸ்ட்டில் வந்துடும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்னா என்ன, கிராஃபோட பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிராஃப் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒரு கிராஃபை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஸோ எப்படி அது கனெக்ட் ஆகிருக்குது, அது எந்தெந்த வேர்டெக்ஸ்குள்ளெல்லாம் லிங்க் இருக்குது, ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான ஒரு டெக்னிக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்ஜசன்சி லிஸ்ட்டு. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கோடிங்லாம் நீங்கள் கிராஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த 2மே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கான கோடிங் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிராஃப்னு ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ், அதான் V, போட்டிருக்குது. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் பேர்லேயே தெரியுது. மேட்ரிக்ஸ்னா என்னது உங்களுக்கே தெரியும். மேட்ரிக்ஸ்னா என்னது? ஒரு 2 டைமென்ஷனல் அரே. கரெக்டாக ஒரு 2D அரே தான் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும், அதுதானே அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் ரோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெர்டிசஸை போட்டுருங்க, 2 3 4. காலமும் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் போட்டுருங்க, 1 2 3 4. ஓகேவா? ஸோ இது 0 கொஞ்சம் இன்னும் நம்ம அழகாக எழுதிக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 0வும் லிங்க் இருக்குதா, இப்படி ஏதாச்சும் செல்ஃப் லூப் இருக்குதா, 0லேருந்து என்னால் 0க்கே போக முடியுமா? ஸோ நமக்கு எந்த செல்ஃப் லூப்பும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு லிங்க் இருக்குது. ஸோ 1ன்னு நம்ம வந்து போடுவோம். 0 to 2 லிங்க் இருக்கா? லிங்க் இல்லை. ஓகேவா? ஸோ லிங்க் வந்து டைரக்ட் பார்த்தா இருக்கணும். ஸோ அங்கேருந்து எட்ஜி போகணும். இப்போ 0லேருந்து 2க்கு என்னால் போக முடியும். எப்படி போக முடியும்? 1 வழியாக போக முடியும், 3 வழியாக போக முடியும், நிறைய வழி இருக்குது. பட் ஆனால் டைரக்ட் பாத் இல்லை, அதனால 0. ஸோ 0லேருந்து 3க்கு போக முடியுது, 1. 0லேருந்து 4க்கு போக முடியல. இப்போ இதுவே நம்ம வெயிட்டட் கிராஃப்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் போகுதா? இப்போ இங்கெல்லாம் வெயிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வெயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 0 to 1க்கு லிங்க் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து 1ன்னு போடக்கூடாது, அந்த வெயிட்டே நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி 0 to 3 பார்த்தீங்கன்னா 3னே போடணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பேசிக்ஸ், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான். ஓகேவா? ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் 1. ஸோ 1லேருந்து போங்க. 1லேருந்து எதுக்கெல்லாம் லிங்க் இருக்குது? 1லேருந்து 0க்கு இருக்குது, 2க்கு இருக்குது, 3க்கு இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு மட்டும் 1 போட்டுருங்க. 0க்கு ஒரு 1, 3க்கு ஒரு 1, 2க்கு ஒரு 1. ஓகேவா? ஸோ ரிமைனிங்லாம் 0. நெக்ஸ்ட் 2. ஸோ 2லேருந்து பார்த்தீங்கன்னா 1க்கும் 4க்கும் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங்லாம் லிங்க் இல்லை, 0. 3க்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, 0 1 4, 0 1 4, ரிமைனிங்லாம் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 4க்கு பார்த்தீங்கன்னா 2 3 தான் இருக்குது, 1 1. ஸோ ரிமைனிங்லாம் பார்த்தீங்கன்னா 0. ஸோ புரியுதா? இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணுறோம், 2 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்தளவு எஃபிஷியன்ட் கிடையாது, ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n². ஏன்னா இது நம்ம 2 லூப் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ ப்ரோக்ராமிங்கில் ஐ லூப்பு, அதுக்குள்ளேயே ஜே லூப்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 லூப் இன்வால்வ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் n². ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஸோ இங்கேயுமே அந்த n எழுதுறோம், ஸோ இங்கேயுமே அந்த n எழுதுறோம். ஸோ n cross n, ஸோ n². ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் அட்ஜசன்சி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் அப்படியே லைட்டாக அவனை கீழே இறக்கி விட்டு, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ஜசன்சி லிஸ்ட்டு. அது என்ன அட்ஜசன்சி லிஸ்ட்டு? அதுக்கு முன்னாடி ஆரே லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். நம்ம கோடிங் பார்க்கும்போது அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜாவா இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம ஆரே லிஸ்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் நம்ம வந்து வைப்போம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போற ரூல். ஒரு அரே லிஸ்ட்னு ஒன்று இருக்கும், ஒரு லிஸ்ட். அது வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட். இப்போ ஒரு லிஸ்ட் எழுதலாமே, அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும்னா எல்லா வெர்டிசஸும் இருக்கும். ஸோ 0 1 லிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும், உங்க எல்லாருக்கும் தெரியும். 3 and 4. ஸோ இது ஒரு லிஸ்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சின்னது. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் லிஸ்ட். ஓகேவா? ஸோ என்னென்ன வெர்டிசஸ்லாம் இருக்குன்னு. இப்போ அந்த லிஸ்டோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ளமே எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. 0 யார் யாரோடலாம் கனெக்ட் ஆயிருக்குது, 1ஓட கனெக்ட் ஆயிருக்குது, 3ஓட கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ இது ஒரு லிஸ்ட். நம்ம அரே படிக்கும் போது இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரே படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குதா? ஸோ இது என்னது? ஒரு அரேக்குள்ள ஒரு அரே. ஸோ அதே மாதிரி தான் இது அரேவோட 0th பொசிஷன், அதுக்குள்ளேயே ஒரு அரே இருக்குது. இது உன் லிஸ்டோட 0th பொசிஷன், அதுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் இது 1 யார் யார் கூடலாம் கனெக்ட் ஆயிருக்குது, 0 2 3. ஓகேவா? அண்ட் நான் இங்க இன்னொரு பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர மறந்துட்டேன். இப்போ இதுவே இங்க எல்லாமே டைரக்டட் கிராஃபா இருக்குன்னு வைங்களேன். 0 to 1க்கு மட்டும்தான் உங்களால போக முடியும். ஸோ அங்க மட்டும்தான் நீங்க 1 போடுவீங்க. அகைன் 1ல இருந்து 0க்கு உங்களுக்கு லிங்க் இல்லை. ஸோ இங்க நீங்க 1 போட மாட்டீங்க. ஏரோ மார்க் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் போடணும். ஓகேவா? ஸோ அது ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து 0க்கு போகலாம், 2க்கு போகலாம், 3க்கு போகலாம். நெக்ஸ்ட் 2ல இருந்து பாத்தீங்கன்னா 1க்கு போக முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4க்கு போக முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3ல இருந்து பாத்தீங்கன்னா என்னால 0க்கு போக முடியும். இங்க 0க்கு போகலாம், 1க்கு போகலாம், 4க்கு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலி 4. ஸோ 4ல இருந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், 3க்கு போகலாம், 2க்கு போகலாம். நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம் 2 3. ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட். இப்போ புரியுதா எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்னு? இதோட காம்ப்ளெக்சிட்டி என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, இதோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா n plus 2e. ஸோ nன்றது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஸோ ஒரு வாட்டி தான் அங்கே வெர்டிசஸ் நம்ம வந்து எழுதுறோம். அது என்ன 2eன்னு கேட்டிங்கன்னா, 0 இப்படி 0 to 1 ஒரு லிங்க் இருக்குதுன்னா அது 0 to 1ன்னு நம்ம சொல்லலாம். 1ல இருந்தும் என்னால் 0க்கு போக முடியும். 2 வாட்டி அந்த எட்ஜை நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ 0லயே 1 இருக்குது, 1லயுமே 0 இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த 2e. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம டைப் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 20 கிராஃப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல் கிராஃப். நல்னா என்ன? எம்டி. ஸோ எம்டி அப்படின்னா வந்து என்ன எம்டியாக இருக்கும் அப்படின்னா அதில் வந்து வெர்டிசஸ் வந்து இருக்கும், பட் எஜஸ் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து நல் கிராஃப். ஓகே. ஸோ இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து எஜஸ் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நல் கிராஃப். ஸோ ட்ரைவியல் கிராஃப்னா வந்து என்ன அப்படின்னா அதோட லென்த் வந்து 0வாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ட்ரைவியல் கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் 0 அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கணும்? ஏ. ஸோ ஒன்லி 1 வெர்டிசஸ் மட்டும் தான் இருக்கணும். இஃப் சப்போஸ் இப்போ வந்துட்டு ஏ பி இப்போ இப்படி இருந்தது அப்படின்னா ஏலேருந்து பிக்கு ஒரு எஜஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆகும்? இதோட லென்த் வந்து 1. கரெக்டா? ஸோ அப்போது இது வந்து ட்ரைவியல் கிராஃப் கிடையாது. ஸோ இதுதான் ஒன்லி 1 வெர்டிசஸ் இருக்கணும் அண்ட் அதோட லென்த் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா அதான் வந்து என்னென்னா ட்ரைவியல் கிராஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டைரக்டட் கிராஃப். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? இப்படி இருந்தது அப்படின்னா ஸோ இதில் வந்து எந்த ஒரு டைரக்ஷனுமே இருக்காது. ஸோ எது வந்து எப்படி வேணால் போகும். டைரக்டட் அப்படின்னா ஆரோ மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதான் வந்து நான் டைரக்டட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன? டைரக்டட் கிராஃப். ஸோ டைரக்டட் கிராஃப்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது அப்படின்னா இந்த டைரக்ஷன் இங்கே போகும், இது இங்கே போகும், இது இங்கே போகும், இது இங்கே போகும்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆரோ மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து டைரக்டட் கிராஃப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கனெக்டட் கிராஃப். ஸோ கனெக்டட் கிராஃப்னா அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு கிராஃப் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு கிராஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் வந்துட்டு எட்ஜஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு.
இந்த எட்ஜஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இஃப் சப்போஸ் இந்த இது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து நம்ம இந்த இதுக்கும் போய்க்கலாம் அண்ட் இங்கேருந்து நம்ம இந்த இதுக்கும் போய்க்கலாம், இங்கேருந்து எங்கே வேணால் நம்ம போய்க்கலாம் இந்த ரெண்டு வெர்டிசஸ்க்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கனெக்டட் கிராஃப். ஸோ ஓகேவா, ஏன்னா வந்து இந்த ரெண்டு கிராஃப்ஸ்க்கு நடுவில் இந்த எட்ஜஸ் இருக்கிறதுனால இது வந்து கனெக்டட் கிராஃப். இப்போ டிஸ்கனெக்டட் கிராஃப் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ஸோ அதே மாதிரி இதுக்கு நடுவில் வந்து எஜஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து கனெக்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து கனெக்டட் கிராஃப். டிஸ்கனெக்டடாக இருந்ததுனால இங்கேருந்து நம்ம விசிட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து என்ன, இது வந்து டிஸ்கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலர் கிராஃப். ஸோ ரெகுலர் கிராஃப்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா வெர்டிசஸ்மே இப்போது ABCD இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே டிகிரி இருந்தது அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா இதுக்கு டிகிரி 2, இதுக்கு டிகிரி 2, இதுக்கும் 2, இதுக்கும் 2. ஸோ இது எல்லாத்துக்குமே 2ஆக இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ரெகுலர் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிராஃபையும் எடுத்துக்கலாம். இந்த கிராஃபில் பார்த்தோம்னா எப்படி இருக்குது, இதுக்கும் டிகிரி 2 இருக்குது, இதுக்கும் 2 இருக்குது, இதுக்கும் 2 இருக்குது. ஸோ அப்போ என்னது, இது வந்து ஒரு ரெகுலர் கிராஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கிராஃப் வந்து எதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா 4 வெர்டிசஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இது இதோடய கனெக்ட் ஆகிருக்கு, இதோடய கனெக்ட் ஆகிருக்கு, இதோடய கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இது இதோட கனெக்ட் ஆகிருக்கும், இது ஆல்ரெடி இதோட கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் இது கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இது பார்த்தோம்னா இது இதோட கனெக்ட் ஆகிருக்கு. இது செக் பண்ணோம் அப்படின்னா இதோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து கம்ப்ளீட் கிராஃப். ஓகே, ஸோ இது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைக்கிள் கிராஃப். சைக்கிள் கிராஃப்னா என்ன அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு லூப் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் கிராஃப் வந்து 3 வெர்டிசஸில் போட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் மாதிரி போடுவோம். அண்ட் 4 வெர்டிசஸில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு 5ல் வந்து போடுறதுனாலும் எப்படி போடுவோம்னா இந்த மாதிரி ஒரு லூப்பாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இது 3ல், இது 4ல், இது 5 வெர்டிசஸில் வந்து சைக்கிளிக் கிராஃப் வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து சைக்கிள் கிராஃப். நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் கிராஃப். ஸோ சைக்ளிக் கிராஃப் அப்படின்னா என்ன, அதில் வந்து அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னா 1க்கு மேலே. ஓகேவா. ஸோ 1க்கு மேலே இருக்கணும் அந்த கிராஃபில். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள். அப்போ எவ்வளோ சைக்கிள் இருக்குது, இதில் 2 சைக்கிள் வந்து இருக்குது. ஸோ இதோட கண்டிஷன் வந்து என்ன, அட்லீஸ்ட் 1 சைக்கிள். அட்லீஸ்ட் 1 சைக்கிள்னா 1 சைக்கிளுக்கு மேலே இருக்கணும். கரெக்டாக. ஸோ இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள். இதே கிராஃப்னா என்ன, சைக்கிள் இருக்கணும். ஸோ சைக்கிளிக் அப்படின்னா சைக்கிள் வந்து இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிவன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆகிடுச்சு, இங்கே கனெக்ட் ஆனாலும் இங்கே கனெக்ட் ஆனால் தான் நமக்கு வந்து லூப் வரும். கரெக்டாக. ஸோ ஒரு சைக்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே வந்து சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சைக்கிள் கிராஃப்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் கிராஃப். ஃபைனைட் கிராஃப்க்கு இது எக்ஸாம்பிளாக போடலாம், இல்லை இது எக்ஸாம்பிளாக போடலாம். ஓகே. ஃபைனைட் கிராஃப்னா என்னென்னா இப்போ வந்து வெர்டிசஸ் ஏஜஸ் வந்து நமக்கு ஃபைனைட்டாக இருக்கும். கரெக்டாக. ஸோ நம்ம வந்து என்ற அளவுக்கு வந்து இருக்கும். இதான் வந்து ஃபைனைட் கிராஃப்ஸ். ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து ஃபைனைட் கிராஃப் தான். இப்போ வந்து இன்ஃபைனைட் கிராஃப் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிசஸ் வந்து போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வரும்னே வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபைனைட் கிராஃப்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பைபார்ட்டிட் கிராஃப். ஸோ இப்போ வந்து பைபார்ட்டிட் கிராஃப்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி வந்து ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ அது வந்து இதை வந்து A, இது B, இது C, இது Dன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ பைபார்ட்டிட் கிராஃப் வந்து என்ன அப்படின்னா எக்ஸோட வெர்டிசஸ் ஒய்யோட மேப் ஆகணும் அண்ட் ஒய்யோட வெர்டிசஸ் எக்ஸோட மேப் ஆகணும். அதுதான் கண்டிஷன். ஓகேவா. ஸோ இப்போது இது வந்து பைபார்ட்டிட் கிராஃப் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வெர்டிசஸையும் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க அண்ட் இந்த 2 வெர்டிசஸையும் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ எக்ஸ் வந்து என்னது ஏயும் சியும், ஒய் வந்துட்டு பியும் டியும். ஓகே. ஸோ இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்துட்டு இது 2ஓட தான் மேப் ஆகணும், அதே மாதிரி சி வந்துட்டு இது 2ஓட தான் மேப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ பி எடுத்துக்கிட்டோன்னா இது 2ஓட மேப் ஆகணும், டி வந்து இது 2ஓட மேப் ஆகணும். அதுதான் இது பைபார்ட்டிட் கண்டிஷன். ஓகேவா. ஸோ இப்போ ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியோடையும் டியோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியோடையும் டியோடையும் கனெக்ட் ஆகிருக்கா. அதேமாதிரி டி எடுத்துக்கிட்டாலும் சியோடையும்
ஏவோடையும் தான் கனெக்ட் ஆகிருக்கு, பியோட கனெக்ட் ஆகலை இருந்தது அப்படின்னா இதான் வந்து பைபார்ட்டிக் கிராஃப். ஓகேவா? ஸோ ஒரே செட்டில் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஏவும் சியும் வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது, அதேமாதிரி பியும் டியும் வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. அதான் கான்செப்ட். ஓகேவா? வந்து என்ன அப்படின்னா பிளேனார் கிராஃப். ஸோ பிளேனார் கிராஃப்னா என்ன அப்படின்னா எட்ஜஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஏபிசி டிஇ அப்படின்னு சொல்லி நம்ம இது கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஏலேருந்து பிக்கு, சிக்கு, டிக்கு, இக்கு, மறுபடியும் ஏக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் எந்த ஒரு இன்டர்செக்டும் ஆகலை. இப் சப்போஸ் இதே மாதிரி இங்கே எடுத்தோம் அப்படின்னாலும் ஏலேருந்து சிக்கு வருது, பியிலேருந்து இக்கு வந்துட்டு ஏக்கு. ஸோ எதுலேயுமே வந்து ரிப்பீட்டட் கிடையாது. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பிளேனார் கிராஃபில் வந்து என்ன எட்ஜஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடாது, மறுபடியும் வந்ததே வந்து வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா பிளேனார் கிராஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் கிராஃப். ஸோ சிம்பிள் கிராஃபில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா செல்ஃப் லூப் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்கே அதாவது லூப் இருக்கும் இல்லையா, லூப் கண்டிஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேரலல் எட்ஜஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது ரெண்டும் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இது இது வந்து என்ன சிம்பிள் கிராஃப் தான். ஸோ இதுவும் வந்து சிம்பிள் கிராஃப் தான். ஓகே, ஸோ இப் சப்போஸ் இதில் வந்து இன்னொரு லூப் இருந்தது அப்படின்னா இது வந்து என்ன சிம்பிள் கிராஃப் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு இங்கே இன்னொரு பாத் இருந்தது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு பாத் இருந்ததுன்னா அதுவும் வந்து என்ன மல்டிபிள் எட்ஜஸாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கேருந்து இங்கே ஆல்ரெடி பாத் இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து மறுபடியும் இங்கே வந்துச்சுன்னா இது என்ன ஆயிரும், இது வந்து பேரலல் எட்ஜஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து என்ன இது வந்து சிம்பிள் கிராஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மல்டி கிராஃப்ஸ். ஸோ மல்டி கிராஃப்க்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மல்டி கிராஃப் அப்படின்னா வந்து இதில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா செல்ஃப் லூப் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? செல்ஃப் லூப் வந்து இருக்கக்கூடாது, பட் பேரலல் எட்ஜஸ் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இன்னொரு கனெக்ஷன் வந்து இருக்கலாம், பட் அதுக்கே அது வந்து போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சூடோகிராஃப். ஸோ சூடோகிராஃப் அப்படின்னா வந்து என்னென்னா இதுக்கு ஆப்போசிட். இதில் வந்து என்ன அப்படின்னா நோ பேரலல் எட்ஜஸ். ஓகே, ஸோ பேரலல் எட்ஜஸ் இருக்கக்கூடாது, பட் அதில் வந்து லூப் கண்டிஷன் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ லூப் கண்டிஷன் வந்து இருக்கலாம். ஸோ அதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து யூலர் கிராஃப். ஸோ யூலர் கிராஃப் பற்றி நம்ம தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை என்ன பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூலர் கிராஃப் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தோட வெர்டிசஸுமே வந்து ஈவன் டிகிரியாக தான் இருக்கணும். ஓகே, எப்பயுமே வந்து ஈவன் டிகிரியாக தான் இருக்கணும் யூலர் கிராஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த எக்ஸாம்பிள் கிராஃபே எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா என்ன இருக்குது, இதோட டிகிரி வந்து 2, இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 2, இதோட டிகிரியும் 2 தான். ஸோ இந்த கிராஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த கிராஃபை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா கிராஃப் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாமில்டோனியன். ஸோ ஹாமில்டோனியன்னா வந்து அதுக்கும் நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹாமில்டோனியன் கிராஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத, அதுவும் வந்து வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து ஹாமில்டோனியன் கிராஃப் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதோட வெர்டிசஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏபி சிடிஇ. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கிராஃபில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹாமில்டோனியன் அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸ் வில் பி சேம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸ் வந்து சேமாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வெர்டிசஸ் ஒரு டைம் மட்டும்தான் வரணும், அண்ட் எட்ஜஸும் வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடாது, ரெண்டுமே வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா க்ளோஸ் வாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து க்ளோஸ்டு வாக்கில் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வெர்டிசஸ் வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஏல ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா ஏல தான் முடியணும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்டிஷன்ஸும். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, ஏலேருந்து பிக்கு வரும், பியிலேருந்து எஃப்க்கு வரும், ஸோ எஃப்லேருந்து இக்கு வரும், இலேருந்து டிக்கு வரும், டியிலேருந்து சிக்கு, மறுபடியும் சியிலேருந்து ஏக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹாமில்டோனியன் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எஃப்க்கு எடுத்தோம்னாலும் எஃப்லேருந்து இக்கு வரும், இலேருந்து டிக்கு வரும், டியிலேருந்து சிக்கு வரும், சியிலேருந்து ஏக்கு, ஏலேருந்து பிக்கு, பியிலேருந்து எஃப்க்கு. ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹாமில்டோனியன் சர்க்கியூட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சர்க்கியூட்ஸ் வந்து பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போதும். ஏன்னா வந்து டைப் ஆஃப் கிராஃப்ஸ் வந்துட்டு 13 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 8 மார்க்கில் தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு கிராஃப்க்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சால்வ் பண்ணாலே போதும். கிராஃப் ட்ராவர்சல் பற்றி பார்க்க போகிறோம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்ற ரெண்டும் தான் ரொம்ப காமனான கிராஃப் ட்ராவர்சல் டெக்னிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றி கற்றுக்க போகிறோம்.
இந்த மாதிரி பல நோட்ஸ் இல்லைன்னா வெர்டிசஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் ஒரு கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. கிராஃப் டிராவர்சல்னா என்னன்னா, இதுல இருக்கிற இந்த ஒரு வேர்டெக்ஸையும் நம்ம மிஸ் பண்ணாம கரெக்டா விசிட் பண்ணோம்னா அதுதான் வந்து கிராஃப் டிராவர்சல். ஏ அப்புறம் ஜி, இ, டி, எஃப், சி, பி, ஹெச். இப்போ எல்லா வேர்டெக்ஸையும் நம்ம விசிட் பண்ணிட்டோம். ஒன்னுத்தையும் விடாமையும் விசிட் பண்ணணும், அதே சமயம் விசிட் பண்ணதே மறுபடியும் விசிட் பண்ணவும் கூடாது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. சப்போஸ் உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. முதல்ல ஃபைல் ஆரம்பிச்சு அப்புறம் நெக்ஸ்ட்னு நம்ம ஈஸியாக விசிட் பண்ணிகிட்டே போயிடலாம் எதையும் மிஸ் பண்ணாமல். ஏன்னா இது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். கிராஃப்ன்றது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஏதாவது ஒரு நோட்ல ஆரம்பிச்சோன்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம். மறுபடியும் கரெக்டாக திரும்பி வந்து நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்ன், ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணி போனாதான் கரெக்டாக எதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம விசிட் பண்ணுவோம் இல்லையா. இல்லைனா கண்ணாப்பின்னான்னு விசிட் பண்ணுறப்போ நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் அப்படின்னு 2 காமன் அல்காரிதம்ஸ் இருக்குது கிராஃப் டிராவர்சலுக்கு. பிஎஃப்எஸ்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை ஒரு ட்ரீயை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை கிராஃப்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரீன்றதே ஒரு கிராஃப் தான், ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிராஃப் தான் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ட்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இந்த நோடை இந்த மாதிரிலாம் தான் கனெக்ட் ஆகி இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. கிராஃபில் அப்படிலாம் ரூல்ஸே கிடையாது. நீங்கள் எந்த நோடை வேணாலும் எப்படி வேணாலும் கனாப்பினான்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பி அப்படின்ற நோடு எடுத்துக்கோங்களேன், இதுக்கு ஒரு இன்கமிங் எட்ஜ் தான் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு நோடை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு ஒரே ஒரு இன்கமிங் எட்ஜ் தான் வரணும். இந்த மாதிரி 2 இன்கமிங் எட்ஜ் வரா மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கனாலே அது ட்ரீயே கிடையாது, அது கிராஃபாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து ஆல் ட்ரீஸ் ஆர் கிராஃப்ஸ், பட் ஆல் கிராஃப்ஸ் ஆர் நாட் ட்ரீஸ். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற ரூட் நோடை நம்ம விசிட் பண்ண போகிறோம். இந்த ஏக்கு நிறைய சில்ட்ரன் இருக்குது பாருங்க. ஈன்றது ஏயோட சைல்டு, பீன்றதும் ஏயோட சைல்டு தான், ஜின்றதும் ஏயோட சைல்டு தான். ஸோ இதோட சில்ட்ரன் எல்லாம் ஒன்றொன்னா நெக்ஸ்ட் விசிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இ, அப்புறம் பி, அப்புறம் ஜி. அதுக்கப்புறமா நம்ம ஈயோட சில்ட்ரனான டியையும் எஃப்ஐயும் விசிட் பண்ணணும். அப்புறமா பியோட சில்ட்ரனான சி அண்ட் ஹெச்சை விசிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம விசிட் பண்ணுறது தான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்கிறோன்றத ட்ரீயை வச்சு பார்க்கறதுனால நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏ அப்படின்ற இந்த நோடை முதல்ல விசிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட எல்லா சைல்டையும் விசிட் பண்ணி இந்த லெவல் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே தான் அடுத்த லெவலுக்கு போகிறோம் இல்லைங்களா. அதாவது பிரெத் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரெத் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போகிறோம், டெப்த்துக்கு போகிறோம். புரியுதுங்களா. கீழே போக போக டெப்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சைட் வேஸில் இருக்கிறது தானே உங்களுக்கு பிரெத்தை. ஸோ அதனால பிரெத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுனால தான் இதை பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை எப்படி நம்ம கிராஃப்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராஃபை நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். சிம்பிளான ஒரே ஒரு ரூலை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நோடை எடுத்தாச்சுன்னா அந்த நோடோட சைல்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த நோடுக்கு போகணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம அதை தானே செஞ்சோம். ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏயோட சில்ட்ரனான இ, பி, ஜி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈயோட சில்ட்ரனுக்கு நம்ம போகணும். கரெக்டுங்களா. ஸோ அதையே தான் நம்ம இங்கேயும் செய்ய போகிறோம். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த நோட்லேருந்து வேணாலும். ஃபஸ்ட்டு நம்ம ஏலேருந்தே ஆரம்பிப்போம். ஏ அப்படின்ற நோடை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு நோடை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது அதோட சில்ட்ரன் எல்லாத்தையும் விசிட் பண்ணணும் ட்ரீயை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே நம்ம சைல்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லணும்னா அட்ஜசன்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணணும். இந்த ஏவோட அட்ஜசன்ட் நோட்ஸ் எதெல்லாம்? இ, பி, ஜி. இது 3மே ஏவோட அட்ஜசன்ட் நோட்ஸ் தானே. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக விசிட் பண்ணிட்டே வர போகிறோம். எந்த ஆர்டரில் வேணாலும் விசிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இ, அப்புறம் பி, அப்புறம் ஜி. இது எல்லாத்தையும் நான் நம்மளோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிட்டு வர ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஏவை விசிட் பண்ணோம், அப்புறம் இ, அப்புறம் பி, அப்புறம் ஜி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இ எடுத்துட்டு அதோட அட்ஜசன்ட் வெர்டிசஸை விசிட் பண்ணணும். கரெக்டுங்களா. ஈயோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் என்னெல்லாம்? டி, எஃப் அண்ட் ஏ.
ஏவை நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணதே திரும்ப திரும்ப விசிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மீதி இருக்கிற டியையும் எஃப்ஐயும் நம்மளோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈயை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பி இருக்கு இல்லையா, அந்த பியை எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு நிறைய அட்ஜசன்ட் வெர்டிசஸ் இருக்குது. பட் விசிட் பண்ணாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஹெச் தான். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம வரிசையாக லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னே தெரியுது எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டோன்ற மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோடு எடுத்துக்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ நம்ம பி வரைக்கும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் லிஸ்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கணும். ஜியில் போய் பார்க்கணும் வேறு ஏதாவது அட்ஜசன்ட் வெர்டிசஸ் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு. எதுவும் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்புறம் எஃப், அப்புறம் சி, அப்புறமா கடைசியாக ஹெச். இதுதான் நம்மளோட பிஎஃப்எஸ் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நம்ம கிராஃபை விசிட் பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ஒன்று தான் ஆர்டர்னு கிடையாது. பிஎஃப்எஸ்ஸே நீங்கள் பல ஆர்டர்ஸ் எழுத முடியும் ஒரே கிராஃப்க்கு. ஏன்னா எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம போகலாம் இல்லையா. சூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேர்டெக்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம ஏவை சூஸ் பண்ண மாதிரி எதுலேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு நிறைய அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம விசிட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பல பிஎஃப்எஸ் ஆர்டர்ஸ் இருக்கும் ஒரே கிராஃப்க்கு. அதில் ஒரு ஆர்டர் தான் இது. ஸோ பிஎஃப்எஸ்னா கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நோடு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த நோடுக்கு போகணும். அதாவது அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த நோடை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட் டயக்ராமை பார்த்துட்டு பிஎஃப்எஸ்னா என்னன்றதை புரிஞ்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பட் கோடில் உங்களுக்கு டயக்ராம் இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. நமக்கு அட்ஜசன்சி லிஸ்ட் இல்லைன்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் தான் இருக்கும் கோடை பொறுத்த வரைக்கும். டயக்ராம்னா நம்மளோட இமேஜினேஷன் விஷுவலைசேஷனுக்காக நம்ம சும்மா வரைஞ்சி வச்சுருக்கோம். பட் ஆக்சுவலாக உங்களுக்கு கம்ப்யூட்டரில் கிராஃப் எப்படி ரெப்ரசென்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட்டாவோ மேட்ரிக்ஸாவோ தான் ரெப்ரசென்ட் ஆகி இருக்கும் இல்லையா. இதை வச்சுக்கிட்டு எப்படி பிஎஃப்எஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கலாம். கோட் லாஜிக் எப்படி பில்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். எப்படியும் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு தனி மெத்தட் தான் நம்ம எழுத போகிறோம் கோடுக்குள்ளார. ஸோ அந்த மெத்தடுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு வேர்டெக்ஸை அனுப்பிச்சி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இதுலேருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா அந்த வேர்டெக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டில் ஆரம்பத்தில் எது இருக்கோ இந்த வேர்டெக்ஸே நம்ம முதல் வேர்டெக்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்றது தான் ஃபர்ஸ்ட் வேர்டெக்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண போகிற நோட். இந்த ஏன்ற ஒரு வேர்டெக்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஏவோட அட்ஜசன்ட் வேர்டிசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். இதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ்லாம் என்னென்னு நமக்கு எப்படி தெரியும், இதுவே ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் தான். ஏன்னா அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ்லாம் என்னென்னன்றது தான் இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வரிசையாக ஒன்றொன்னா லூப் பண்ணி எடுக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ஆர்டர் இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆர்டரில் போனோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ சும்மா ஜஸ்ட்டு அதை நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்ற வேர்டெக்ஸை விசிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட அட்ஜசன்ட் வேர்டிசஸான இபிஜி எல்லாத்தையும் விசிட் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாத்தையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தாதான் ஓகே இப்போ ஏ முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் எதுக்கு போகணும், ஈக்கு போகணுன்றது நமக்கு எப்படி தெரியும். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் தானே நம்மளால் போய் அடுத்த நோட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால நம்ம எதெல்லாம் விசிட் பண்ணிட்டே வரோமோ அதெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ ஏ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஈயை சூஸ் பண்ணணும். இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த ஈயை சூஸ் பண்ணிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். ஈயோட அட்ஜசன்ட் வேர்டிசஸான ஏ, டி, எஃப் இதெல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏ இதில் ஆல்ரெடி நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குன்றதுனால திரும்ப ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம கோடில் என்ன பண்ணணும், சம் கைண்ட் ஆஃப் லுக்கப் வச்சுக்கணும். விசிட்டட் எதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் விசிட் பண்ணலை அப்படின்றத ஈஸியாக பார்க்கறதுக்காக ஒரு சின்ன டேபிள் மாதிரி வச்சுட்டு ஏ விசிட் பண்ணியாச்சு, இப்போ இ விசிட் பண்ணியாச்சு அப்படின்னு ஏதாவது மார்க் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த விசிட்டட் லாஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈயோட அட்ஜசன்ட் நோட்ஸ் எதெல்லாம் ஏ, டி, எஃப். இதில் ஏ ஆல்ரெடி இருக்குன்றதுனால டி அண்ட் எஃப்பை நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஈயை எடுத்து அதையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பியை எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும்.
இதை எப்படி நம்ம கோடில் அச்சீவ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு நம்ம ஒரு கியூ மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? என்ன பண்ணலான்னா முதல்ல ஏவா, ஏயோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்லாம் என்ன ஒன்று ஒன்றா நமக்கு பார்ப்போம். இபிஜி அது எல்லாத்தையும் ஒரு கியூவில் பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ ஏ முடிஞ்சிருச்சுன்றதுனால ஏ டிக்யூ பண்ணி வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் அப்போ தான் நம்ம ஈயை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஈயோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் ஆன ஏடிஎஃப் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில் ஏ ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற டி அண்ட் எஃப் பின்னாடி ஆட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம வரிசையாக ஒரு நோடாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்த நோடுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கியூ மாதிரி இருந்துச்சுன்னா தான். இப்போ இ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா, அதனால ஈயை கியூலேருந்து தூக்கி விட்டுட்டு நம்ம பிக்கு போயிடலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஏவை எடுத்துட்டோம், அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு ஈக்கு போகணும். அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பிக்கு போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே புரியும், நம்ம எந்த ஆர்டரில் ஒன்றா ஆட் பண்ணி விசிட் பண்ணிகிட்டே வரோமோ அதே ஆர்டரில் தான் மறுபடியும் நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுனால நம்ம ஒரு க்யூவில் வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். கியூ தான் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது முதல்ல உள்ளே வருதோ அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நோட், அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக முடிச்சோடனே கியூலேருந்து தூக்கி விடலாம் அடுத்த நோட் அப்படின்னு நம்ம ஒன்றா போய் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விசிட்டட் நோட்ஸ் எதெல்லான்றதையும் ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா கியூலேருந்து நம்ம தூக்கி விட்டுறோம் இல்லையா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால எதெல்லாம் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ட்ராக் பண்ணணும். ஏவா ஆல்ரெடி பண்ணியாச்சு, ஈனா ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணாதான் ஆட் பண்ணதையே திரும்ப திரும்ப கியூவில் ஆட் பண்ணாமல் இருப்போம். இப்போ நம்ம கோட் லாஜிக்கு வருவோம். முதல்ல ஏவை சூஸ் பண்ணி அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறோம் இல்லையா? நம்ம கையில் அட்ஜசன்சி லிஸ்ட் இருக்குது. அதில் இந்த ABCDEFGH அப்படின்ற வெர்டெக்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. அது ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு தனி லிஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றொன்றத்தோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கையில் இப்போ ரெடியாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம BFS பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு வேர்டெக்ஸை சூஸ் பண்ணுறோம், அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்ம சூஸ் பண்ணுற வேர்டெக்ஸ் தான் வி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் வி, ஓகேங்களா? அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் ஒவ்வொன்றும் ஏவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் ஈச் அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் ஏவி ப்ரெசன்ட் இன் வி, ஜஸ்ட் நான் ஒரு சூடோ கோட் தான் கொடுக்குறேன். நம்ம ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏன்ற நோடு எடுத்துக்கிட்டு அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறோம். இந்த ஒன்னொன்னுத்தையும் நம்ம மறுபடியும் கியூக்குள்ளே ஆட் பண்ணணும் இல்லையா? இபிஜி அப்படின்னு ஒன்னொன்னுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸையும் நம்ம கியூவில் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம முதல்ல ஏவை கியூவில் ஆட் பண்ணியிருக்கணும், கரெக்டுங்களா? ஏ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணுற நோடு. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விசிட்டட் நோடையாக இந்த கியூவில் ஆட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஒன்று முடிச்சாச்சுன்னா நம்ம அதை டிக்யூ பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போக போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்போ ஏவை ஆட் பண்ணணும், ஆட் த ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் டு த கியூ, ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம இந்த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்லாம் லூப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த கியூவில் முதல்ல என்ன இருக்கோ அதை டிக்யூ பண்ணி வெளியில் எடுத்துட்டு அதை தான் நம்மளோட வேர்டெக்ஸாக யூஸ் பண்ணிக்கணும், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏவை கியூவில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஏவை வெளியில் எடுத்துட்டு அதுதான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிற வேர்டெக்ஸ். அந்த வேர்டெக்ஸோட அட்ஜசன்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் லூப் பண்ணுறோம். லூப் பண்ணும்போது அந்த ஒரு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸையும் மறுபடியும் நம்ம கியூவில் ஆட் பண்ணிகிட்டே வரணும், இபிஜி அப்படின்னு. இப்போ ஏவோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் லூப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த லூப் முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது இபிஜி இது எல்லாத்தையும் நம்ம லூப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே இதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு என்னது, இந்த கியூவில் ஆரம்பத்தில் என்ன இருக்கோ அந்த தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண வேண்டிய நோட், நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நோட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் இதே வேலையை தான் செய்ய போகிறோம். இந்த டிக்யூ பண்ணி வெளியில் எடுத்துட்டு வியை அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் லூப் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போது இது அத்தனையும் நம்ம மறுபடியும் ஒரு லூப்புக்குள்ளே எழுதியிருக்கணும். அந்த லூப்பை எது வரைக்கும் செய்யணும், இந்த கியூ வந்து எம்டியாக இல்லாத வரைக்கும் அதில் இருக்கிற ஒன்றொன்னா வெளியில் எடுத்து, இதான் வெளியில் எடுக்கிறதுக்கான லாஜிக். டிக்யூ ஃப்ரம் த கியூ, டிக்யூ பண்ணி ஒன்றொன்னா வெளியில் எடுத்து அதோட அத்தனை அட்ஜசன்ட் வெர்டெக்ஸையும் நம்ம லூப் பண்ணி எடுக்கிறோம். லூப் பண்ணி ஒன்றொன்னா கியூவில் ஆட் பண்ணுறோம். பட் அப்படியே சும்மா ஆட் பண்ணிட முடியாது, விசிட்டடா இல்லையான்னு பார்த்துட்டு தான் ஆட் பண்ணணும் இல்லையா?
அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு தடவை இந்த அட்ஜசன்ட் வேர்டெக்ஸை கியூவில் ஆட் பண்ணும்போதும் ஓகே இது ஆட் பண்ணியாச்சு இது விசிட்டட் அப்படின்னு சொல்லி அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா எதர் ஒரு தனி லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் நான் விசிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னையா அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அரே மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா A to H உங்களுக்கு 8 வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, அப்போது 8 வேல்யூஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அரே, ஒரு பூலியன் அரே மாதிரி வச்சுட்டு ஏவை விசிட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு நேராக ட்ரூன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈயை விசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்கான அந்த வேல்யூவில் நம்ம ட்ரூன்னு மாற்றிக்கலாம். ஸோ எதெல்லாம் ட்ரூன்னு இருக்கோ அதெல்லாம் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ ஆல்ரெடி விசிட்டடாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கியூக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் ஏவி இஸ் நாட் விசிட்டட்னா தான் அதை கியூவில் ஆட் பண்ணிவிட்டு அதை விசிட்டட்னு மார்க் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி விசிட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கியூவில் ஆட் ஆகாது. ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணணும், இந்த முதல் வேர்டெக்ஸ் ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிடணும். கரெக்டுங்களா? ஏன்னா அதை தான் எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் எல்லாம் கியூவில் ஆட் பண்ணுறோம், அதெல்லாம் விசிட்டட்னு மார்க் பண்ணிடுவோம். இதை மார்க் பண்ணாமல் விட்டுருவோம், மறுபடியும் இதையே கியூவில் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஆரம்பத்தில் நம்ம இந்த ஸ்டார்டிங் வேர்டெக்ஸை விசிட்டட் அப்படின்னு மார்க் பண்ணிடணும். ஸோ இந்த கம்ப்ளீட் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏ அப்படின்ற வேர்டெக்ஸை கியூவில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதை விசிட்டட் அப்படின்னு மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் கியூ இஸ் நாட் எம்டி, கியூவில் இப்போ ஏ மட்டும்தான் இருக்கும். அதனால அதை டிக்யூ பண்ணி வெளியில் எடுத்துட்டு அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் எல்லாம் லூப் பண்ணுறோம். EBG இது எல்லாத்தையும் நம்ம கியூவில் ஆட் பண்ணிடுவோம். அப்போவே நம்ம அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிடுவோம். கியூவில் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், விசிட்டட்னு மார்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால EBG எல்லாம் விசிட்டட் அப்படின்னு ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த இயை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ADF இது 3 தான் அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ். ஒவ்வொன்றா லூப் பண்ணி எடுக்கிறோமா, கரெக்டுங்களா? லூப் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நாட் விசிட்டட்னா தான் கியூவில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏ நாட் விசிட்டடான்னு பார்ப்போம். இல்லை, அது ஆல்ரெடி விசிட்டடில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதை மறுபடியும் கியூவில் ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் டி எடுத்து ஆல்ரெடி விசிட்டடான்னு பார்ப்போம், கிடையாது. அதனால அதை கியூவில் ஆட் பண்ணிடுவோம், அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா எஃப்க்கு போவோம். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விசிட்டட் கிடையாது, அதனால அதையும் மறுபடியும் கியூவில் ஆட் பண்ணிட்டு அதையும் விசிட்டட்னு மார்க் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஈயை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். ஈயோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் லிஸ்ட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னாலே இந்த லூப் முடிஞ்சிருச்சுனாலே ஈ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அதனால இப்போ நம்ம மறுபடியும் மேலே போய் கியூ நாட் எம்டியான்னு பார்ப்போம். ஆமாம், ஆல்ரெடி கியூவில் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பியை வெளியில் எடுக்கிறோம், கியூலேருந்து டிக்யூ பண்ணுறோம். டிக்யூ பண்ணி எடுக்கும்போது பி வரும். அதுதான் இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ண போகிற வேர்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை மறுபடியும் நம்ம ஃபுல்லாக லூப் பண்ணணும். அதில் ஏ இருக்குது, ஜி இருக்குது, FCH இருக்குது. ஏ ஆல்ரெடி விசிட்டட், ஜியும் விசிட்டட், எஃப்பும் விசிட்டட், எல்லாம் விசிட்டட் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம மறுபடியும் ஆட் பண்ண மாட்டோம். C and H தான் ஆல்ரெடி நாட் விசிட்டட். ஸோ அதனால அது ரெண்டையும் நம்ம கியூவில் ஆட் பண்ணிவிட்டு விசிட்டட் அப்படின்னு மார்க் பண்ணிடுவோம். இப்போ பியோட லிஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா. அதனால நெக்ஸ்ட் நம்ம அடுத்த எலிமெண்ட்டை டிக்யூ பண்ணணும். ஜியை டிக்யூ பண்ணிட்டு அதுதான் இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ண போகிற வேர்டெக்ஸ். ஸோ ஜியோட லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம லூப் பண்ணி பார்த்தோம்னா அது எல்லாமே ஆல்ரெடி விசிட்டட் தான். AB அது ரெண்டும் ஆல்ரெடி விசிட்டட் இல்லையா. ஸோ அதனால கியூவில் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த நோட டிக்யூ பண்ணி எடுத்துடலாம். டியை வெளியில் எடுத்துடலாம். டியோட லிஸ்ட்டில் போய் பார்த்தாலும் எல்லாமே ஆல்ரெடி விசிட்டடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஐ எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணலாம், அதுவும் ஆல்ரெடி எல்லாமே விசிட்டட். நெக்ஸ்ட் நம்ம இந்த சியை வெளியில் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணலாம், அதுவும் எல்லாமே விசிட்டட் தான், அதோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக ஹெச்சை வெளியில் எடுத்துட்டு அதோட லிஸ்ட்டை லூப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூவே எம்டி ஆயிரும். கியூ எம்டி ஆயிடுச்சுன்னா இந்த வெளியில் இருக்கிற லூப்பும் முடிஞ்சிரும் இல்லையா. ஸோ நம்ம ஃபுல்லாக BFS ட்ராவர்சல் முடிச்சிட்டோம். லாஜிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கியூ யூஸ் பண்ணுறோம், அந்த கியூவில் ஃபஸ்ட்டு நோட ஆட் பண்ணிக்கிறோம், அதை வெளியில் எடுத்து அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் ஒவ்வொன்றுத்தையாக லூப் பண்ணி எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் மறுபடியும் கியூவில் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் எப்போ செய்கிறோன்னா அது ஆல்ரெடி விசிட்டடாக இல்லைன்னா தான் செய்கிறோம். ஸோ ஒரு தடவை ஆட் பண்ணும்போதும் அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிக்கிறோம், ஆல்ரெடி விசிட்டடாக இல்லைன்னா தான் இதை செய்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு செட் ஆஃப் நோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கியூலேருந்து டிக்யூ பண்ணி அடுத்த நோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி எது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கோம்னா கியூ எம்டியாக இல்லாத வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். BFS எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாத் ஃபைண்டிங்.
ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கான வழி என்ன, அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீஸ், அப்புறம் ஜிபிஎஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கிராஃப் ரெப்ரசன்டேஷனை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பிளேலிஸ்ட் லிங்க். அதில் போய் நீங்கள் கிராஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி மேட்ரிக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணணும் அண்ட் தென் அட்ஜசன்சி லிஸ்ட்டாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணுன்றதெல்லாம் பார்த்துட்டோம். அதற்கான கோடெல்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம் இல்லையா? இதுலேயே தான் நம்ம இப்போ அதை கண்டினியூ பண்ண போகிறோம். அட்ஜசன்சி லிஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதினோம், அதுக்கப்புறமா ஆட் எட்ஜ் அப்படின்ற மெத்தட் எழுதியிருக்கோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஒரு எட்ஜாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஜஸ்ட் அப்புறம் பிரிண்ட் பண்ணுற ஒரு மெத்தட் மட்டும் எழுதிருந்தோம். இப்போ நம்ம பிஎஃப்எஸ் அப்படின்ற மெத்தட் எழுத போகிறோம். இதுக்கு ஒரு வேர்டெக்ஸே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்டெக்ஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ். அதாவது அதுலேருந்து தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தப்போ வேர்டெக்ஸ்க்குலாம் ஏபிசிடின்னு பேர் வச்சுருந்தோம். நம்ம ப்ரோக்ராமில் 0 1 2 3 4 அப்படின்ற நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படின்ற இந்த லிஸ்ட்டுக்குள்ளாரதான் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு இல்லையா? அதோட சைஸ் என்னவோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் வேர்டிசஸாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே பிரிண்ட் மெத்தடில் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டோட சைஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்பர் ஆஃப் வேர்டிசஸை நமக்கு சொல்ல போகுது. விசிட்டடா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நமக்கு ஒரு அரே தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரு பூலியன் அரே விசிட்டட்னு பேர் வச்சுக்கலாம். இந்த அரேயோட சைஸ் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் அளவுக்கு இருக்கணும் இல்லையா? ஏன்னா மொத்தம் 10 வேர்டெக்ஸ்னா இந்த அரேயோட சைஸும் 10ன்னு இருக்கணும். அப்போதான் ஒரு வேர்டெக்ஸையும் நம்ம விசிட் பண்ணிட்டோமா இல்லையான்னு பார்த்து கரெக்டாக அதை ட்ரூன்னு மார்க் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வேர்டெக்ஸ் அனுப்புகிறாங்க இல்லையா? அந்த வேர்டெக்ஸை நம்ம விசிட்டட்னு மார்க் பண்ணிடலாம். விசிட்டட் ஆஃப் இந்த ஸ்மால் வி தான் நமக்கு அனுப்புகிற ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ். அதை வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். இங்கே நம்ம சூடோ கோட் எழுதினோம் இல்லையா? அதே தான் அப்படியே கோடை எழுத போகிறோம். நம்ம விசிட்டட் அப்படின்ற அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வேர்டெக்ஸை மட்டும் விசிட்டட்னு மார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம இந்த கியூவை ரெடி பண்ணணும் இல்லையா? java.util.starன்னு கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம கியூ லிங்க்டு லிஸ்ட்லாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கியூ கிரியேட் பண்ணிடலாம். ஒரு இன்டீஜர் கியூ தான் நமக்கு தேவை. கியூனே பேர் வச்சுக்கிறேன். நியூ கியூ அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா கியூ அப்படின்றது ஒரு இன்டர்ஃபேஸை நம்மளால இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ நான் நியூ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு தான் கொடுக்க போகிறேன். கியூ ரெடியாக இருக்கு. முதல்ல நம்ம ஸ்டார்டிங் வேர்டெக்ஸை கியூவில் ஆட் பண்ணணும் இல்லையா? சிம்பிளா q.add இந்த ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ் v இல்லையா? ஸோ அதை v-யை நம்ம கியூவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு லூப் எழுத போகிறோம். அந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும்? அவுட்டர் லூப் வந்து கியூ எம்டியாக இல்லாத வரைக்கும் ரன் ஆகணும். அது எப்படி செக் பண்ணலான்னா சிம்பிளாக q.size நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிற வரைக்கும் நீ இதை ரன் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ கியூவோட சைஸ் எப்போ 0ன்னு ஆகுதோ, எப்போ எம்டியாக ஆகுதோ அப்போ லூப் ஸ்டாப் ஆயிரும். டிக்யூ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். q.remove அப்படின்னாலே அது ஹெட்லேருந்து தான் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம முதல்ல ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேர்டெக்ஸ்னு பேர் வச்சுக்கிறேன் நான். இந்த வேர்டெக்ஸை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இல்லையா? கியூலேருந்து நம்ம எந்த ஆர்டரில் டிக்யூ பண்ணி எடுக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஆக்சுவலான பிஎஃப்எஸ் ஆர்டரும் கூட. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேர்டெக்ஸை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு அவுட்புட்டில் வந்து பிஎஃப்எஸ் ஆர்டர் என்ன அப்படின்றது தெளிவாக தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த வேர்டெக்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த வேர்டெக்ஸோட அட்ஜசன்ட் வேர்டிசஸ்லாம் என்னன்றது நமக்கு தெரியணும். இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டுக்குள்ள நிறைய வேர்டெக்ஸ் இருக்கும். அந்த ஒரு வேர்டெக்ஸ்க்கும் தனித்தனி லிஸ்ட் இருக்குது. அதனால தான் அதை லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு இப்போ எந்த வேர்டெக்ஸ் தேவையோ அந்த வேர்டெக்ஸோட லிஸ்ட்டை எடுத்து அதில் லூப் பண்ணணும் நம்ம. கரெக்டுங்களா? அது நம்ம இங்கே ஆல்ரெடி பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் பாருங்கள். அங்கே பண்ண அதே லாஜிக் தான், அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் இன்ட்
I equal to 0, I less than, size என்ன நமக்கு எப்படி தெரியும்னா adjacency list dot get I அப்படின்னு கொடுத்து get vertex அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த vertex தான் நமக்கு தேவை இல்லையா, get vertexன்னு கொடுத்துட்டு அதோட சைஸ் என்ன அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த get vertex அப்படின்றது என்ன செய்யும்னா அந்த adjacency லிஸ்ட்லேருந்து இந்த vertexக்கான லிஸ்ட்டை எடுத்து தரும். அந்த லிஸ்டோட சைஸ் வரைக்கும் நம்ம லூப் பண்றோம். ஓகேங்களா, I++. ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். சிம்பிளா இப்போ என்ன பண்ணணும், விசிட்டடா இல்லையான்னு செக் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ நம்ம எடுத்த வேர்டெக்ஸ் வந்து விசிட்டடா இல்லையான்னு செக் பண்ணிட்டு விசிட்டடா இல்லைன்னா மட்டும் அதை கியூல ஆட் பண்ணிட்டு விசிட்டட்னு மார்க் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு அட்ஜசன்ட் வேர்டெக்ஸையும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, adjacency list dot get I dot get j நம்ம ஆல்ரெடி இங்கே கால் பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், get vertex dot get I கால் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ adjacency list dot get vertex dot get I அப்படின்னு கால் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் இப்போ நம்மளோட adjacent vertex. இதை வேணால் ஏவின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், விசிட்டடா இல்லையான்னு செக் பண்ணணும் இந்த adjacent vertex. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி விசிட்டட்ன்ற அரே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இஃப் அந்த விசிட்டட் அரேயோட ஏவி இண்டெக்ஸில் போய் பார்க்குறோம், அந்த இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம மறுபடியும் அதை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இங்கே ஒரு நெகேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த adjacent vertex-ஐ கியூவில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். q டாட் ஆட் adjacent vertex. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த adjacent vertex-ஐ நம்ம விசிட்டட்னு மார்க் பண்ணிடணும். ஸோ விசிட்டட் ஆஃப் ஏவி ஈக்குவல் டு ட்ரூன்னு மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான். 0 1 2 3 4 அப்படின்னு வேர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூலியன் அரேயோட இண்டெக்ஸும் 0 1 2 3 4ன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இண்டெக்ஸும் ஒரு வேர்டெக்ஸையே குறிக்கிற மாதிரி அர்த்தம். 0th வேர்டெக்ஸ் விசிட்டட்னா 0ல போய் ட்ரூன்னு மாற்றிடுவோம், செகண்ட் வேர்டெக்ஸ் விசிட்டட்னா அந்த 2ல போய் ட்ரூன்னு மாற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பூலியன் அரேவை யூஸ் பண்ணிக்கிறதுனால டைரெக்டாக நம்ம இதே மாதிரி செக் பண்ணிடலாம். அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் போய் பார்க்குறோம் ஆல்ரெடி விசிட்டடான, விசிட்டடா இல்லைன்னா மட்டும் அதை கியூவில் ஆட் பண்ணிட்டு அதை விசிட்டட்னு மார்க் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதே கிராஃப்க்கு நான் பிஎஃப்எஸை கால் பண்ண போகிறேன். 0 1 2 3 4 அப்படின்னு நான் 5 வேர்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் 0ன்னு பாஸ் பண்ணி பிஎஃப்எஸ் கண்டுபிடிக்க சொல்ல போகிறேன். அதாவது 0 தான் ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு எரர்லாம் எதுவும் வரல, கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இதான் நம்மளோட பிஎஃப்எஸ் 0 1 4 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இது கரெக்டாக நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இதை வச்சுக்கிட்டே நம்ம கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். 0 1 2 3 4ன்னு எழுதிக்கலாம். அதெல்லாம் தான் வேர்டிசஸ். 0வும் 1ம் கனெக்ட் ஆகி இருக்குது, ஏன்னா நம்ம ஒரு எட்ஜ் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2 and 3 ஆர் கனெக்டட். 1 2 3 4 0 4 1 4. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கிராஃப் இருக்குது. இதில் நம்ம 0வை பாஸ் பண்ணிவிட்டு பிஎஃப்எஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். 0 தான் நம்மளோட ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 0வோட அட்ஜசன்ட் வேர்டிசஸான 1 and 4 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 1 and 4 வந்திருக்கு. அப்புறம் 1ஓட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸான 2வை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 4ஓட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸான 3யை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு ரிசல்ட் கரெக்டாக தான் வந்திருக்கு. முடிஞ்சால் இதை டீபக் மோடில் போய் எப்படி வேல்யூஸ்லாம் லூப் பண்ணி எடுக்குதுன்னு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் ரெண்டுமே இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. பிஎஃப்எஸ் கொஷின்ஸ்னு சர்ச் பண்ணோன்னா medium.comல ஒரு 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான். இந்த வீடியோவில் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே கிராஃப் ட்ராவர்சல் டெக்னிக்ஸ். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னா இதில் இருக்கிற ஒரு நோடையும் மிஸ் பண்ணாமல் நம்ம விசிட் பண்ணுறது பேர் தான் கிராஃப் ட்ராவர்சல். கிராஃப்ன்றது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ப்ராப்பர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம விசிட் பண்ணணும். அப்போ தான் எந்த நோடையும் மிஸ் பண்ணாமல் நம்ம விசிட் பண்ணுவோம் இல்லையா. அதுக்காக தான் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அப்படின்னு 2 ட்ராவர்சல் டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம டிஎஃப்எஸ் பற்றி கற்றுக்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரீல டிஎஃப்எஸ்னா என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை நம்ம கிராஃப்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரீன்றதே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிராஃப் தான் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க. இதில் ஏன்றது தான் ரூட் நோட். ஃபர்ஸ்ட் நம்ம அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிஎஃப்எஸ்லையும். இப்போ ஒரு நோட் நம்ம கையில் கிடைச்சிருச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். எக்ஸ்ப்ளோர்னா என்னன்னா அதோட சைல்டெல்லாம் விசிட் பண்ணுறது பேர் தான் எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேங்களா? ஏவோட சைல்டான ஈயை ஃபர்ஸ்ட் நம்ம விசிட் பண்ணுவோம். இப்போ ஈன்ற ஒரு நோட் நம்ம கையில் கிடைச்சிருச்சு இல்லையா? உடனே இதுக்கு ஜம்ப் ஆயிடுவோம். ஓகேங்களா? இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏவோட நெக்ஸ்ட் சைல்டுக்கெல்லாம் போகாம ஈ நமக்கு கிடைச்ச உடனே இப்போ ஈயோட சைல்டெல்லாம் நம்ம விசிட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுதான் டிஎஃப்எஸ். ஓகேங்களா? ஸோ ஈயோட சைல்டான டியை நம்ம நெக்ஸ்ட் விசிட் பண்ணுவோம். இப்போ டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அதுக்கு சைல்டெல்லாம் கிடையாது. அதனால நம்ம இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்து ஈக்கு வேறு ஏதாவது சைல்டு இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு இல்லையா? ஸோ அதனால அந்த எஃப்ஐ விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஃப்ஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதில் எதுவும் இல்லை, இதுக்கு சைல்டெல்லாம் இல்லை. அதனால மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு ஈக்கு வேறு சைல்டு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, அதனால இன்னொரு ஸ்டெப் பேக் போயிட்டு ஏயோட நெக்ஸ்ட் சைல்டான பிக்கு வருவோம். ஓகேங்களா? இப்போ பியை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதோட சைல்டான சிக்கு போவோம். சிக்கு சைல்டு இல்லை, அதனால ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு பியோட இன்னொரு சைல்டான ஹெச்சை விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் வரும். பியோட சில்ட்ரன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால இன்னொரு ஸ்டெப் பேக் போயிட்டு ஏயோட மீதி இருக்கிற இன்னொரு சைல்டான ஜியை நம்ம விசிட் பண்ணுவோம். இந்த மாதிரி விசிட் பண்ணுறது தான் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பாருங்க. ஒரு நோடுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதோட சைல்டுன்னு அடியில் தோண்டி தோண்டி உள்ளே போய்கிட்டே இருக்கும், கீழே ஆழமாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு எதுவும் இல்லைன்னா தான் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மறுபடியும் அடியில் தான் போகிறோம். அதனால தான் இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதே பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏவை எடுத்துக்கிட்டோம்னா அதோட எல்லா சைல்டையும் விசிட் பண்ணி முடிச்சிருவோம், இபிஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஈ எடுத்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம், அதோட சைல்டெல்லாம் விசிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு நோடை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னொரு நோடு கிடைச்ச உடனே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் இன்னொரு நோடு கிடைச்ச உடனே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னா தான் ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு எங்கே விட்டோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். இதையே கிராஃப்க்கு நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? இதே தான். இங்கே வந்து கீப் டிகிங், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று கிடைச்சதுன்னா உடனே அதுக்கு ஜம்ப் ஆகி அதுக்கு போயிடணும். நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு நோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் என்ன பண்ணோம், ஒரு நோடு எடுத்துக்கிட்டா அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த நோடுக்கு போகணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, ஜம்ப் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கணும். எந்த நோடு வேணாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏவையே சூஸ் பண்ணிக்கலாம். ஏ தான் ஃபர்ஸ்ட் நோடு, ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் நம்ம விசிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஏவோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ட்ரீயை பொறுத்த வரைக்கும் சைல்டுன்னு சொன்னோம் இல்லையா? கிராஃப்ல நம்ம அட்ஜசன்ட் வெர்டிசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏவோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எதெல்லாம்? இ, பி, ஜி, இது மூணு தான் ஏவோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ். இதில் நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இயை நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன் நம்மளோட டிஎஃப்எஸ் ஆர்டரில். இதுதான் நம்ம ரெண்டாவதாக விசிட் பண்ணுற நோடு. இப்போ நமக்கு புதுசாக ஒரு நோடு கையில் கிடச்சிருச்சு இல்லையா? ஏவை பற்றி மறந்துட்டு நம்ம ஈக்கு ஜம்ப் பண்ணி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு இதெல்லாம் அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னு பார்த்தோம்னா டி இருக்கு, எஃப் இருக்கு. ஏ கூட ஈக்கு அட்ஜசன்ட் தான், ஆனால் ஆல்ரெடி எழுதினதையே திரும்ப எழுதக்கூடாது. ஸோ மீதி இருக்கிற டி அண்ட் எஃப்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். டி சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை நான் நெக்ஸ்ட் நோட ஆட் பண்ணிக்கிறேன். டீன்ற ஒரு நோடு கிடைச்சிருச்சா? இப்போ ஈயை பற்றி மறந்துட்டு டிக்கு ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். இதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இ அண்ட் சி தான், வேற எதுவுமே கிடையாது. இ ஆல்ரெடி இருக்குன்றதுனால மீதி இருக்கிற சியை நம்மளோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிக்கு ஜம்ப் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடணும். சிக்கு பார்த்தீங்கன்னா டி, பி, ஹெச் இதெல்லாம் தான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். டி ஆல்ரெடி இருக்கு. ஸோ பி அண்ட் ஹெச்ல நம்ம பியை சூஸ் பண்ணிக்கலாம். பியை நான் நெக்ஸ்ட் விசிட்டர் நோட்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிக்கு போனோம்னா அதுக்கு இதெல்லாம் தான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் இல்லையா? ஸோ இதில் நம்ம ஹெச்சை சூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்சை நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெச்சோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பியும் சியும் மட்டும்தான். அதை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம் நம்ம லிஸ்ட்டில். ஸோ திரும்ப எழுதினதே எழுதக்கூடாது இல்லையா? இதுக்கு மேலே ஹெச்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு டெட் எண்ட் மாதிரி நம்ம வந்துட்டோம்.
கரெக்ட்டுங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் ஸ்டெப் பேக் போகணும். அதாவது ஹெச்சுக்கு முன்னாடி எதை விசிட் பண்ணோம்? பியை விசிட் பண்ணோம் இல்லையா? இப்போ பியில் மிச்சம் மீதி இருக்கிற சில்ட்ரன் எல்லாம் விசிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பேக் போயிட்டு பியோட சைல்டான எஃப் அண்ட் ஜியில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜியை சூஸ் பண்ணிக்கலாம். ஜியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜிக்கு போயிட்டு அதில் பார்த்தோம்னா அகெயின் எல்லாமே விசிட் பண்ணிட்டோம், அதோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எல்லாம். ஸோ இங்கேயும் ஒரு டெட் எண்ட் நமக்கு வந்துருச்சு. அதனால ஜிலேருந்து மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் வந்து பிஏ மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பியில் வேறு ஏதாவது சைல்டை மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறோம், அதாவது அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறோம். பார்த்தா நமக்கு எஃப் மீதி இருக்கு இல்லையா? ஸோ அதையும் விசிட் பண்ணிடலாம். இப்போ எஃப்க்கு போனோம்னா இதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்ல ஆல்ரெடி எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு பியில் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறோம். பியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். எதுவும் மிஸ் ஆகலை. ஸோ மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் பேக் வந்துட்டு சியில் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அதுவும் எதுவும் இல்லை. மறுபடியும் இதே மாதிரி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு டிக்கு செக் பண்ணுறோம். அதுலேயும் எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு, அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாத்தையும். ஸோ மறுபடியும் பேக் போய் ஈயை விசிட் பண்ணுறோம், அப்புறம் ஏவை விசிட் பண்ணுறோம். இந்த மாதிரி பேக் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னா அதில் வேறு ஏதாவது சைல்டு மிஸ் ஆயிருக்கா, வேறு ஏதாவது அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் மிஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம விசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வரணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு திரும்ப வந்துடுவோம். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏகே திரும்பி வந்துட்டோம், எல்லா நோட்ஸையும் நம்ம விசிட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட டிஎஃப்எஸ் ஆர்டர். இங்கே நம்ம எழுதியிருக்கிறது தான் ஒன் ஆஃப் தி வேலிட் டிஎஃப்எஸ் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எந்த நோட்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை எந்த ஆர்டரில் வேணாலும் விசிட் பண்ணலான்றதுனால உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் பாசிபிள் டிஎஃப்எஸ்லேயே. அதில் ஒன்று தான் இது. இது எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நோட் எடுத்துக்கிட்டா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்மக்கிட்ட எப்படியும் அட்ஜசன்சி லிஸ்ட் இருக்கும், இல்லை மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக அதோட அட்ஜசன்ட் நோடை எடுத்துடலாம். அது நம்ம கையில் கிடச்சிச்சுன்னா அதோட அட்ஜசன்ட் நோட் இப்படின்னு ஒன்றொன்னா நம்ம ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஒரு நோடும் நம்ம கையில் கிடைக்கும் போது நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணிக்கலாம், இல்லை எந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணணுமோ ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சிலேருந்து பிக்கு போவோம், அதுக்கப்புறம் ஹெச்க்கு போவோம். இதுக்கப்புறம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஹெச்சில் இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், ஒன் ஸ்டெப் பேக்வேர்ட்ஸ் போகணும் இல்லையா? அந்த பேக்வேர்ட்ஸ் எப்படி நம்மளால போக முடியும்? அதாவது இந்த ஆர்டர்லேயே ஹெச்சுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நம்ம எதை விசிட் பண்ணோமோ அந்த நோடு தான் நமக்கு தேவை. பின்றது என்னது, ஹெச்சுக்கு ஜஸ்ட் முன்னாடி விசிட் பண்ணப்பட்ட நோடு. ஓகேங்களா? மோஸ்ட் ரீசன்ட் நோடு. மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்னாலே எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? ஸ்டாக்ஸ் தான் இல்லையா? ஏன்னா ஸ்டாக்ஸ்ல தான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கடைசியா இது உள்ள போச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியில வரும். அப்போ இங்க இருக்கிற இந்த ஒரு நோடையும் நம்ம விசிட் பண்ணும்போதே ஒரு ஸ்டாக்ல புஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதுக்கு மேல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்ற ஒரு நோடு வரும்போது ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணி அதுக்கு முன்னாடி நோடு என்ன அப்படின்றத எடுத்து அதை கண்டினியூ பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கரெக்டுங்களா? பட் இதை விட இன்னும் பெட்டரான அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நம்மளா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரிகர்ஷனே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ரிகர்ஷன்லேயே பேக்ரவுண்ட்லேயே என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரிகர்ஷன்னா என்னன்னு நல்லா தெரியுன்ற ஒரு அசம்ஷனில் தான் நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தெரியல அப்படின்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் யூஸிங் ரிகர்ஷன்னு சி லாங்குவேஜில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரிகர்ஷன். அதுக்கப்புறம் குவிக் சார்ட், மர்ஜ் சார்ட், இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ரிகர்ஷன் தான். பட் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடியாது. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதை நம்ம சூடோ கோடில் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கப்புறம் நான் ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஜாவா தெரியலனாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது கோடு. நம்ம கையில் அட்ஜசன்சி லிஸ்ட் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம கிராஃபை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராம் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத இங்கே தனித்தனி லிஸ்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வேர்டெக்ஸ்லாம் நம்பர்ஸ் தான் இருக்கும், 0 1 2 3 4 அப்படின்னு. நமக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த இடத்துல நான் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கேன். டிஎஃப்எஸ்க்குன்னு நம்ம தனியாக ஒரு மெத்தட் எழுத போகிறோம். ஓகேங்களா? இதில் நம்ம ஏதோ ஒரு வேர்டெக்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு
இங்க ஏவை சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றது எல்லாத்தையும் லூப் பண்ணி எடுக்கணும், ஒன்னொன்னா எடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ஃபார் ஈச் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் ஏவி ஆஃப் வி அப்படின்னு நான் எழுதுறேன். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு வெர்டெக்ஸை சூஸ் பண்றோம், அதோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எல்லாம் லூப் பண்ணி எடுக்க போறோம். அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்க்கு ஏவி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த வெர்டெக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோமோ, இப்போ ஏவை சூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் இந்த வி. ஸோ ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் லூப் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் இந்த ஸ்டார்டிங் இந்த வீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நமக்கு ஏதாவது பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மெத்தடுக்கே வந்து ஏவை கொடுத்துட்டு ஏலேருந்து ஆரம்பி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஏலேருந்து ஆரம்பிக்கணும். இல்லை ஜி கொடுத்துட்டு ஜிலேருந்து ஆரம்பின்னு சொன்னாங்கன்னா ஜிலேருந்து ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு வேர்டெக்ஸை நமக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த வேர்டெக்ஸோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ்லாம் என்னென்னன்றத ஒன்னொன்னா எடுத்து பார்க்குறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஏவோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் என்னெல்லாம்ன்றத லூப் பண்ணி எடுக்கிறோம்ல, இபிஜி இது மூணும் தான் இதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு இ தான் கிடைக்கும். அதாவது இந்த ஏவி அப்படின்ற இந்த வேரியபிள்ல இ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ நம்ம கையில் இன்னொரு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் கிடைச்சிருச்சுன்னா டிஎஃப்எஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது? நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த மெத்தடுக்கு இ அனுப்பிச்சு விட்டு, அதாவது இந்த ஏவி அனுப்பிச்சு விட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ரிகர்ஷன் பேக்ரவுண்ட்ல எப்படி ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த டிஎஃப்எஸ்ஸை ஏன்ற நோடுக்காக கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து முதல் காலா போய் இந்த ஸ்டாக் ஃப்ரேம்ல இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் ஒரு கால் வந்துருச்சு. இந்த கால்ல என்ன பாராமீட்டரா இருக்கு, இ தான் பாராமீட்டரா இருக்கு. ஸோ அதனால இப்ப டிஎஃப்எஸ் ஆஃப் இக்காக மறுபடியும் ஒரு புது கால் வருது. ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்றோம், ஈயோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் லூப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்க லூப் எழுதி வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஈயோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது முதல்ல நமக்கு ஏ தான் கிடைக்குது. திரும்ப ஏவை கால் பண்ணக்கூடாது, அப்போ இன்ஃபைனைட்டா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஏ இருக்கு. கால் பண்ண வெர்டெக்ஸ்க்கே மறுபடியும் கால் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு விசிட்டட் லுக்அப் தேவை. எந்த நோட்லாம் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம், எதெல்லாம் பண்ணலன்றத தனியாக நம்ம சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தாதான் விசிட் பண்ண நோடே திரும்ப நம்ம கால் பண்ணாமல் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு பூலியன் அரே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு எவ்வளோ வேர்டெக்ஸ் இருக்குது, 8 வேர்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த 8 வேர்டெக்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி அரேல நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து விசிட்டட் அரே. எல்லாத்தையுமே வந்து நாட் விசிட்டட் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் விசிட் பண்ண அங்க போய் ட்ரூன்னு மாத்தி விட்டுடலாம். இப்போ ஆரம்பத்துல என்ன பண்ணணும், எந்த வேர்டெக்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்களோ அதுக்கு தான் முதல்ல கால் பண்ண போறோம் இல்லையா? அதனால அதை முதல்ல விசிட்டட்னு மார்க் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இப்போ எந்த வேர்டெக்ஸ்க்காக உள்ள வருதோ அதை விசிட்டட்னு மார்க் பண்றது தான் முதல் வேலை. ஸோ முதல்ல ஏக்காக உள்ள வரப்போ ஏவை ட்ரூன்னு மாத்திரணும். அப்புறம் ஈக்காக உள்ள வரும்போது ஈயையும் ட்ரூன்னு மாத்திரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஈக்காக உள்ள வந்திருக்கோம். அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ கிடைக்குது. அது ஆல்ரெடி விசிட்டட்னா மறுபடியும் கால் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ஒரு செக் வச்சுக்கலாம். இஃப் ஏவி இஸ் நாட் விசிட்டட்னா மட்டும் மறுபடியும் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம்னா ஆல்ரெடி விசிட் ஆகி இருக்கிறதெல்லாம் கால் ஆகாது. ஏ விசிட்டட்ன்றதுனால அதோட நெக்ஸ்ட் வேர்டெக்ஸான டி எடுப்போம் இல்லையா? டியை எடுத்து பார்க்கும்போது அது விசிட்டடான்னு பார்ப்போம். டி வந்து விசிட்டட் கிடையாது. அதனால இப்போ புதுசா ஒரு கால் வரப்போகுது. டிஎஃப்எஸ் ஆஃப் டிக்காக ஒரு புது கால் வருது. ஸோ அதுக்காக நம்ம உள்ள வரும்போது அந்த வேர்டெக்ஸை விசிட்டட்னு முதல்ல மார்க் பண்ணணும். அதனால டியை நம்ம விசிட்டட்னு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஒரு அட்ஜசன்ட் வேர்டெக்ஸா லூப் பண்ணி எடுக்கணும். டியோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸான சியை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். எடுத்துட்டு அது விசிட்டடான்னு பார்ப்போம். சி விசிட்டட் கிடையாது. அதனால இப்போ சிக்காக மறுபடியும் கால் பண்ண போறோம். ஸோ டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல டிஎஃப்எஸ் ஆஃப் சி ஆட் ஆயிடுச்சு. எது டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல இருக்கோ அதுதான் இப்போ கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் கால்னு அர்த்தம். இப்போ டிஎஃப்எஸ் ஆஃப் சிக்காக உள்ள வருது. சியை ஃபர்ஸ்ட் விசிட்டட்னு மார்க் பண்ணணும். அதை செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா சியோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் எல்லாம் லூப் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பி இருக்கு இல்லையா? ஸோ பி விசிட்டடான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கிடையாது. அதனால டிஎஃப்எஸ் ஆஃப் பிக்காக கால் வரும். அதுல உள்ள வரும்போது பியை நம்ம விசிட்டட்னு மார்க் பண்ணிட்டு பில இருக்கிற ஒவ்வொன்றுத்தையா லூப் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு. ஏ ஆல்ரெடி விசிட்டடுன்றதுனால
மறுபடியும் நம்ம ஏக்காக கால் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஹெச் இருக்கு. ஹெச் வந்து விசிட்டட் கிடையாது. ஸோ அதனால டிஎஃப்எஸ் ஆஃப் ஹெச்காக உள்ள வரும். ஹெச்காக உள்ள வரும்போது நம்ம ஹெச்சை ட்ரூன்னு மார்க் பண்ணிடலாம். அதில் பி அண்ட் சி இருக்கு, ரெண்டுமே ஆல்ரெடி விசிட்டட் ட்ரூன்னு இருக்கு இல்லையா, அதனால அந்த ரெண்டுத்துக்குமே கால் போகாது. நல்லா கவனிங்க, டிஎஃப்எஸ் ஆஃப் ஹெச்காக உள்ள வந்தோம், ஹெச்சை ட்ரூன்னு மார்க் பண்ணிட்டோம். அதில் இருக்கிற ஹெச்சோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் லூப் பண்ணி எடுத்து பார்த்தோம், எதுவுமே வந்து விசிட்டட் கிடையாதுன்றதுனால இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதாவது டிஎஃப்எஸ் ஆஃப் ஹெச்சுக்காக உள்ள வந்தது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே உள்ள எந்த காலும் போகலை. இந்த கால் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா ஒன் ஸ்டெப் பேக் இந்த டிஎஃப்எஸ் ஆஃப் பி தான் நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகி எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. டிஎஃப்எஸ் ஆஃப் ஹெச்காக உள்ள வந்தோம், அந்த கால் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ. ஓகேவா, முடிஞ்சிட்டு அது ரிட்டர்ன் ஆகி எங்கேருந்து கால் வந்துச்சோ அந்த இடத்துக்கே திரும்ப போகும் இல்லையா. டிஎஃப்எஸ் ஆஃப் பில உள்ள வந்தப்பதான் நம்ம ஹெச்காக கால் பண்ணோம், இந்த இடத்துல இருந்து கால் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த கால் முடிஞ்ச உடனே மறுபடியும் இதே இடத்துக்கு தான் திரும்பி வரும். திரும்பி வந்துருச்சு இப்போ டிஎஃப்எஸ் ஆஃப் பிக்காக தான் அது உள்ள வந்திருக்கு. அதுல இந்த ஹெச்சுக்கான கால் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்க விட்டுச்சோ அங்கேருந்து அது கண்டினியூ பண்ணும். ஏ ஹெச் இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு இந்த லூப்ல. அதனால நெக்ஸ்ட் ஜி எடுத்து பார்க்கும். ஜி வந்து விசிட்டட் கிடையாதுன்றதுனால இப்போ டிஎஃப்எஸ் ஆஃப் ஜிக்காக ஒரு கால் வருது. ரிகர்ஷன்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு பாயிண்ட் தான். இந்த மாதிரி ஸ்டாக் ஃப்ரேமை நீங்க எழுதிட்டே வரணும். ஒரு காலா வர வர ஸ்டாக்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். எது மேல டாப்ல இருக்கோ அதுதான் இப்ப கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் கால் அப்படின்னு அர்த்தம். அந்த கால் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆகி அந்த கால் எங்கேருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு தான் திரும்பி போகும். ஓகேவா, ஸோ இதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே எந்த ரிகர்ஷனை வேணாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நீங்களாவும் கோட் எழுதிடலாம். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நான் சொன்ன அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஏன்னா இதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் ரிகர்ஷனுக்கு. டிஎஃப்எஸ் ஆஃப் ஜிக்காக உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஜியை விசிட்டர்னு மார்க் பண்றோம். அப்புறம் அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாம் லூப் பண்ணி பார்க்குறோம். ஏ பி இது ரெண்டும் தான் ஜியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ், ரெண்டுமே ஆல்ரெடி விசிட்டர்ன்றதுனால புது கால்லாம் எதுவும் போகாது. டிஎஃப்எஸ் ஆஃப் ஜியோட கால் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். டிஎஃப்எஸ் ஆஃப் ஜிக்காக உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லூப்பும் ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல எதுவுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், இந்த டிஎஃப்எஸ் ஆஃப் ஜிக்காக வந்த காலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கால் முடிஞ்சிருச்சுன்னா ரிட்டர்ன் ஆகி போயிடும். எங்க போகும், இங்க டிஎஃப்எஸ் ஆஃப் பிக்காக உள்ள வரும்போது தான் நம்ம இந்த காலே பிளேஸ் பண்ணோம் இல்லையா, அதனால திரும்பி இதே இடத்துக்கு தான் போகும். எங்க விட்டோமோ அதே இடத்துக்கு போகும். டிஎஃப்எஸ் ஆஃப் பில ஏ பார்த்துட்டு ஹெச் பார்த்துட்டு ஜியும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதனால எஃப்க்கு போறோம். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா எஃப் வந்து ஆல்ரெடி நாட் விசிட்டட்ன்றதுனால மறுபடியும் புதுசா ஒரு கால் வரப்போகுது. டிஎஃப்எஸ் ஆஃப் எஃப்க்காக உள்ள வரும், வந்துட்டு எஃப்ஐயும் விசிட்டட்னு மார்க் பண்றோம். அப்புறம் எஃப் லூப் பண்ணி பார்த்தா எல்லாமே ஆல்ரெடி விசிட்டட், அதனால ரிட்டர்ன் ஆகி திரும்ப இந்த காலுக்கு வந்துடும். இப்போ டிஎஃப்எஸ் ஆஃப் பி கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். டிஎஃப்எஸ் ஆஃப் பில பாத்தீங்கன்னா அகைன் எல்லாமே ஆல்ரெடி விசிட்டட். அப்போ லூப் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. லூப் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகி திரும்பி இந்த காலுக்கு போயிடும். இந்த கால் கண்டினியூ ஆகுது. டிஎஃப்எஸ் ஆஃப் சில பாத்தீங்கன்னா பிஹெச்டி இருக்கு. இதுல பிக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் காலை பிளேஸ் பண்ணிருந்தோம், கரெக்டுங்களா. ஹெச் அண்ட் டி எடுத்து பார்த்தா அதெல்லாம் ஆல்ரெடி விசிட்டட்னு இருக்கும், அதனால லூப் ஃபுல்லா முடிஞ்சிரும். டிஎஃப்எஸ் ஆஃப் சிக்கான காலும் முடிஞ்சிரும். ஸோ அது ரிட்டர்ன் ஆகி இந்த காலுக்கு போயிடும். ஸோ இதுலேயும் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஆல்ரெடி விசிட்டட்ன்றதுனால புது கால்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அதனால ஒன் ஸ்டெப் பேக் போய் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அதே நோடுக்கே திரும்பி வந்துடுவோம். திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்எஸ் எங்கேருந்து கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகி போயிடும். இந்த ஒரு வேர்டெக்ஸும் நம்ம உள்ள வருது இல்லையா, எந்த ஆர்டர்ல வருதோ அதுதான் ஆக்சுவலா டிஎஃப்எஸ் ஆர்டர். இங்கே வந்து நம்ம டைரக்டா பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன ப்ராசஸிங் வேணுமோ பண்ணிக்கலாம். டிஎஃப்எஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சைக்கிள்ஸ்லாம் இருக்கா இல்லையா கிராஃப்லன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மேஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம், பாத் ஃபைண்டிங் பண்ணலாம், டாப்போலஜிக்கல் சார்ட்டிங், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஜாவால இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துடலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம எழுதி வச்ச அதே கோட்ல தான் நான் கண்டினியூ பண்ண போறேன். எப்படி அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதே கிளாஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு மெத்தடை நான் ஆட் பண்ண போறேன்.
பப்ளிக் வாய்ட் டிஎஃப்எஸ் அப்படின்றது தான் அந்த மெத்தடுக்கான பேர். அதுக்கு ஒரு வேர்டெக்ஸ் நம்பரை அனுப்பிச்சு விட்டு இந்த வேர்டெக்ஸ்லேருந்து டிஎஃப்எஸ் ஆர்டர் என்னன்றதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உள்ள போனோடனே நமக்கு அந்த விசிட்டட் அப்படின்ற ஒரு பூலியன் அரே தேவைப்பட போகுது இல்லையா? அந்த அரேயோட சைஸ் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த அரேயோட சைஸாக இருக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த அட்ஜசன்சி லிஸ்டோட சைஸ் என்னவோ அதுதான் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் இல்லையா? ஸோ அதனால இந்த 2 லைன் ஆஃப் கோட் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் டிஎஃப்எஸ்க்கு, அதையே அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த சைஸ்க்கு ஒரு பூலியன் அரேவை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டிஎஃப்எஸ்ஸை ரிகர்ஷனில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ரிகர்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, இந்த விசிட்டட் அரே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த அரேயோட வேல்யூஸ்லாம் ஒரு கால்லையும் மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் ரிகர்ஷனில் ஆர்குமெண்ட்டாக ஆட் பண்ணணும். ஆர்குமெண்ட்டாக ஆட் பண்ணாதான் அந்தந்த கால்க்கு கரெக்டாக அப்டேட்டான அரே வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த அரேவை தனியாக நம்ம பாட்டு வச்சுக்கிட்டு ரிகர்ஷனில் அதை இன்க்ளூடே பண்ணாமல் விட்டோம்னா அப்டேட்டட் அரே வேல்யூ இருக்கவே இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரிகர்ஷன் காலோட ஆர்குமெண்ட்டாக இந்த அரேவையே ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த அரேயோட வேல்யூஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்க போகுது ஒரு ரிகர்ஷன் கால்லையும். ஸோ இங்கேயே வந்து நம்ம பூலியன் அரேவை ஆட் பண்ணிடலான்னு நினச்சோன்னா பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த அரேவை நம்ம ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணும்போதே பாஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். பப்ளிக் வாய்ட் டிஎஃப்எஸ்2ன்னு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு எப்படியும் அந்த வேர்டெக்ஸ் இன்புட்டாக வந்து தான் ஆகணும். கூடவே ஒரு பூலியன் அரேவும் இன்புட்டாக வரப்போகுது. ஓகேங்களா? எதனால நம்ம இந்த 2வது ஃபங்க்ஷன் எழுதுறோன்றத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த விசிட்டட் அரே வந்து கண்டிப்பாக ஆர்குமெண்ட்டில் ஒரு கால்லையும் வந்து தான் ஆகணும். ஏன்னா அதோட வேல்யூஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்க போகுதுன்றதுனால நம்ம இந்த தனி ஃபங்க்ஷன் எழுதுறோம். இந்த ஃபங்க்ஷன்லேயே எழுதினா தப்பு இல்லை. இங்கேயே நீங்கள் இந்த பூலியன் அரேவை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் இல்லையா? இந்த இடத்துல g.dfsன்னு கால் பண்ணும்போது ஏதோ ஒரு வேர்டெக்ஸ் அனுப்பிச்சு விட்டு இப்போ நான் 0ன்னு அனுப்புறேன்னா எனக்கு 0th வேர்டெக்ஸ்லேருந்து டிஎஃப்எஸ் ஆர்டர் என்னன்றதை சொல்லு அப்படின்னு நான் இந்த மெத்தடை கால் பண்ணிடலாம், இந்த மாதிரி சிம்பிளாக. பட் இதே பூலியன் அரேவையும் சேர்த்து பாஸ் பண்ணணும்னா இங்கேயே நான் பூலியன் அரே கிரியேட் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை பாஸ் பண்ணணும். அது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. ஸோ அதனால நான் இங்கேருந்து கால் பண்ணும்போது வெறும் வேர்டெக்ஸை மட்டும் அனுப்புகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த பூலியன் அரே கிரியேட் பண்ணுற வேலையை மட்டும் செஞ்சுட்டு இந்த டிஎஃப்எஸ்2வை நான் இங்கேருந்து கால் பண்ணிடலாம். v, அந்த வேர்டெக்ஸ் அனுப்பிச்சிட்டு இந்த விசிட்டட் அரேவையும் அனுப்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஃபங்க்ஷனை இங்கேருந்தே கால் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கால் வந்துடும். அதுக்கப்புறம் ரிகர்ஷனை நம்ம இதுக்குள்ளார எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த சூடோ கோடெல்லாம் நம்ம இதுக்குள்ளார தான் எழுத போகிறோம். சூடோ கோடில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணணும்? அந்த விசிட்டட் அரேயோட அந்த வேர்டெக்ஸ் எந்த வேர்டெக்ஸ்க்காக உள்ளே வருமோ அந்த வீல போயிட்டு ட்ரூன்னு மாற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வேர்டெக்ஸோட அட்ஜசன்ட் வேர்டிசஸ் எல்லாம் லூப் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார் இன்ட் i = 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு i லெஸ் தேன் அட்ஜசன்சி லிஸ்ட் நம்ம கையில் இருக்கு டாட். அதுவே ஆக்சுவலி இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்ன்றதே ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் தான் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த வேர்டெக்ஸ்க்கான லிஸ்ட்டை எடுக்கணும். ஓகே, கெட் வி அப்படின்னு கொடுத்தா அந்த வேர்டெக்ஸ்க்கான லிஸ்ட் கிடைச்சிரும். அதோட சைஸ் என்னன்னு பார்த்து அந்த அளவுக்கு தான் இந்த லூப் வந்து ரன் ஆகணும். ஓகேங்களா? எந்த வேர்டெக்ஸ்க்காக உள்ள வருமோ அதுக்கு சப்போஸ் 5 அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் இருக்குன்னா இந்த லூப் வந்து 5 தடவை ரன் ஆகி அந்த 5 வேர்டெக்ஸையும் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல எது வரைக்கும் நம்ம ரன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேருந்து இந்த வேர்டெக்ஸ்க்கான லிஸ்ட்டை தனியாக எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதோட சைஸ் என்னன்னு பார்த்து அது வரைக்கும் ரன் பண்ணுறோம். i++ கொடுத்துட்றேன் நான். இதுக்குள்ளார போய் அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். int av அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அட்ஜசன்ட் வேர்டெக்ஸை எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து அட்ஜசன்சி லிஸ்ட்லேருந்து இந்த வீக்கான லிஸ்ட்டை எடுத்துட்டு அதுலேருந்து இந்த ith இண்டெக்ஸ் என்னன்றது எனக்கு வேணும். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் I 0ன்னு இருக்கிறப்போ அந்த 0th வேர்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும், 0th adjacent வேர்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்புறம் I 1ன்னு மாறிச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் adjacent வேர்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனை adjacent வேர்டெக்ஸ் இருக்கோ அத்தனையும் ஒன்னொன்னா வந்து இதுல ஸ்டோர் ஆகும், ஏவியில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இந்த ஏவியை வச்சு மறுபடியும் இந்த டிஎஃப்எஸ்ஐ கால் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அது விசிட்டடா இல்லையான்னு பார்த்துட்டு தான் கால் பண்ணணும். இஃப் நாட் விசிட்டட் ஆஃப் ஏவி, அந்த adjacent vertex ஆல்ரெடி விசிட் பண்ணப்படலை அப்படின்னா அப்போ நம்ம புது டிஎஃப்எஸ் கால் பண்ணலாம். இந்த டிஎஃப்எஸ்ஸை தான் நம்ம கால் பண்ணணும். டிஎஃப்எஸ் 2 கால் பண்ணிட்டு இப்போ இந்த adjacent vertex அனுப்பிச்சு விட்டு அதுக்காக நம்ம டிஎஃப்எஸ் பண்ண சொல்ல போறோம். அண்ட் இந்த விசிட்டட் அரேவை ஜஸ்ட் அனுப்பிச்சு விட வேண்டியதான். ஏன்னா ஒரு கால்லையும் இது மாறிக்கிட்டே இருக்கும், அதனால அதையும் சேர்த்து அனுப்பிச்சு விடுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வேணும்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். system.out.println இந்த இடத்துல இந்த வேர்டெக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டே கொடுத்துட்றேன், அப்பதான் ஒரே லைன்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டெக்ஸ்க்காக கால் வருது, அந்த வேர்டெக்ஸை பிரிண்ட் பண்றோம். அப்புறம் அதுலேருந்து ஒன்னொன்னா எடுத்து மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கோம்ல, அந்த ஒரு புது கால்காக உள்ள வரும்போதும் எந்த வேர்டெக்ஸ்க்காக வருதோ அதுதான் ஆக்சுவலா நம்மளோட டிஎஃப்எஸ் ஆர்டர், அந்த ஆர்டர்ல தான் நமக்கு வருது. ஓகேங்களா, அதனால அதை இந்த இடத்துல டேரக்டா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், நமக்கு ஜஸ்ட் அவுட்புட்ல தெரியணுன்றதுக்காக. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கால் எழுதி வச்சிருக்கேன், வேர்டெக்ஸ் 0வை பாஸ் பண்ணி ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ரிசல்ட் வருதா அப்படின்ட்டுன்னு. நமக்கு எரர்லாம் எதுவும் இல்லாமல் ரிசல்ட் வந்துருச்சு. இது கரெக்டான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வச்சு நம்ம கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். 0 1 2 3 4 இதெல்லாம் தான் வேர்டிசஸ். 0க்கும் 1க்கும் நம்ம எட்ஜ் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால அது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். 3க்கு 4க்கு கனெக்ஷன் இருக்கு, 0 4 கனெக்ட் ஆயிருக்கு, 1 and 4 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப். இதுல தான் நம்ம 0வை பாஸ் பண்ணி டிஎஃப்எஸ் கண்டுபிடிக்க சொன்னோம். ஸோ 0 தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும், அவுட்புட்ல வந்துருச்சு. அப்புறம் அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் ஆன 1 அது பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா, 1க்காக உள்ள வருது, 1 எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதோட அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் ஆன 2 நெக்ஸ்ட் வருது. ஸோ அதனால 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதோட சைல்டான 3 அட்ஜசன்ட் வேர்டெக்ஸ் ஆன 3, அப்புறம் அதுலேருந்து 4க்கு போகிறோம், அதனால 4 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4க்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால 1 ஸ்டெப் பேக் வந்து திரும்பி 0க்கே வந்துடும். எல்லாத்தையும் நம்ம விசிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் 0 1 2 3 4ன்னு வருது, விச் இஸ் கரெக்ட். டிஎஃப்எஸ் கொஷின்ஸ் லீட் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த டிஎஃப்எஸ் டேகோட நிறைய கொஷின்ஸ் இருக்கு லீட் கோட்ல. ஸோ இதுலலாம் மேக்ஸிமம் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸி கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. டிஎஃப்எஸ்னாலே ரெக்கர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுன்னா எந்த லெவல் டிஃபிகல்ட்டியில் இருக்கிற கொஷின்னாலும் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் தான் பண்ணணும்.